हरे राम 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 हरे हरे, हरे कृष्ण 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 हरे हरे, हरे राम 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 हरे हरे, हरे कृष्ण 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 हरे हरे, हरे राम 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 हरे हरे, हरे कृष्ण 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 हरे हरे, हरे राम 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 हरे हरे, हरे कृष्ण 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 हरे हरे। नमो नमः सद्गुरुभ्यो नमो नमः, नमो नमः सद्गुरुभ्यो नमो नमः। ज्ञान वैराग्य संपूर्णान् हरिभक्तिपरायणान् पूर्वाचार्यान् अहं वन्दे संप्रदाय प्रवर्तकान्। कलिकालोचितं धर्मं नाम संकीर्तनात्मकं निर्णेतुमवतीर्णन्तं प्रेमिकं सद्गुरुं भजे। नन्दसूनुं राधिकां च भावयन्तं सदा हृदि वन्देऽहं गुरुदेवन्तं कृष्णप्रेमरसप्रदम्। प्रह्लादनारद पराशर पुण्डरीकव्यासाम्बरीश शुकशौनकभीष्मदाल्भ्यान् रुक्माङ्गदार्जुन वसिष्ठ विभीषणादीन् पुण्यानिमान् परमभागवतान् स्मरामि। हरे नामैव मम जीवनं कलो नास्त्येव गतिरन्यथा। नामकीर्तनमात्रेण सुप्रसन्नं कृपानिधिं भक्तकोलाकलं वन्दे भक्ताभीष्टफलप्रदम्। जय बोल सद्गुरुनाथ महाराज की जय। பக்த லீலாமிருத கிரந்தத்தை ஆரம்பித்து இதுவரையிலும் மங்களாச்சரணம் அப்படிங்கிற முதல் அத்தியாயத்தில் நாம் இருக்கோம். இதுவரையிலும் மகிபதி நம்மளுக்கு சொன்ன விஷயங்கள், இந்த கிரந்தத்தை ஆரம்பித்து அதை விஜயமாக பூர்த்தி பண்ணணும் அப்படிங்கிற ஒரு பிரார்த்தனை இதுவரைக்கும் நம்ம மகிபதியுடைய பிரார்த்தனையை கேட்டுட்டோம். அந்த பிரார்த்தனை முறையாக சம்பிரதாயமாக விநாயகரை பிரார்த்தனை பண்ணி, அதுக்கப்புறம் சரஸ்வதி தேவியை பிரார்த்தனை பண்ணி, தன்னுடைய சத்குருநாத்தால் குலதேவதைகள் மாவுலி ஞானேஸ்வர், அதுக்கப்புறம் சாதுக்கள் சந்துக்கள் இவாள் எல்லாரையும் பிரார்த்தனை பண்ணிட்டத்தை நாம் சிரவணம் பண்ணினோம். அதுக்கு அடுத்ததாக இந்த கிரந்தத்தை பற்றி இப்போ ஆரம்பிக்க போகிறார். இந்த கிரந்தத்தை நாம் எப்படி எழுதினோம் அப்படிங்கிறத சொல்ல வரும்பொழுது, இந்த கிரந்தமே ஒரு மாதுகரம் அப்படின்னு சொன்னார். எப்படி மாதுகரம் அப்படின்னு சொல்லும் பொழுது, ஒவ்வொரு கிரகத்திலையும் போய் ஒரு உஞ்சவர்த்தி தர்மத்தில் இருக்கிறவா ஒவ்வொரு கிரகத்திலேருந்தும் எப்படி அக்ஷதையை வாங்கிட்டு சேகரித்து பிரசாதத்தை தயார் பண்ணுவாளோ, அது மாதிரி பக்தலீலாமிருதம் அப்படிங்கிற கிரந்தம் ஒரு பிரசாதம், தயாரிப்பு பண்ணின பிரசாதம். இந்த பிரசாதம் மாதுகரம் எடுத்த பிரசாதம் அப்படின்னு அழகாக சொன்னார். மாதுகரம் அப்படிங்கிறது யார், இதுக்கு மாதுக்கர பிக்ஷை போட்டவா யாரு அப்படின்னு பார்க்கும்பொழுது, எந்தெந்த சந்துக்களுடைய சரித்திரங்கள் இங்கே சொல்லப்பட்டிருக்கோ அந்தந்த சந்துக்களே தன்னுடைய சரித்திரத்தை மாதுகரமாக எமக்கு கொடுத்தார்கள் அப்படிங்கிற ஒரு மதுரமான ஒரு பாவத்தில் இந்த கிரந்தத்தை எழுத ஆரம்பித்தார் மகிபதி பாபா. ஸ்ரீமத் பாகவதத்துடைய ஏகாதச ஸ்கந்தத்தில் கலியுகத்தினுடைய தர்மத்தை பற்றி பேசப்படுறது. கிருதாதிஷு பிரஜா ராஜன் கலௌ இச்சந்தி சம்பவம் கலௌ கலு பவிஷ்யந்தி நாராயண பராயணாக. பெரிய பெரிய ரிஷிகள் எல்லோருமே ஆசைப்படுறார்கள், கலியுகத்தில் நாம் வரணும் பிறக்கணும் அப்படின்னு ஆசைப்படுறார்கள். ஏன் அப்படி ஆசைப்படுறா அப்படின்னா, வேறு எந்த யுகத்திலையும் இல்லாதது கலியுகத்தில் ஒரு சிறந்த விஷயம். அந்த சிறந்த விஷயம் இந்த கலியுகத்தில் அவ்வளவு ஏராளமான சாதுக்கள் அவதாரம் பண்ணுவார்கள். பக்த விஜயமோ பக்த லீலாமிருத்தமோ நமக்கு எடுத்து கொடுக்கக்கூடிய விஷயமே அதுதானே. இவ்வளவு சந்துக்கள் ஆங்காங்கு அந்தந்த பிரதேசங்கள் அவதாரம் பண்ணும் பொழுது அந்த சரித்திரங்களுக்கு எடுத்து கொடுக்கறது தானே இந்த ரெண்டு கிரந்தங்களுமே. அந்த சாதுக்கள் பாரத தேசம் முழுக்க எல்லா பிரதேசங்களையும் அவதரிக்கிறார்கள்.
கலௌ கலு பவிஷ்யந்தி நாராயண பராயணாக. நாராயணனை உபாசிக்கக்கூடிய அவ்வளவு சாதுக்கள் இந்த நாட்டில் தானே அவதாரம் பண்ணினா. வேறு எந்த நாட்டில் இவரோட அவதாரங்களை பார்க்க முடியாது சொல்லுங்க? வடக்க போகிறோமானா துளசிதாசரோ கபீர்தாசரோ, மகாராஷ்டிரத்தை பார்த்தோமானா நாமதேவ துகாராமாதிகள், அங்கே கிழக்கு பக்கம் போனோமானால் சைத்தன்ய மகாபிரபு ஜெயதேவர், இந்த பக்கம் வடக்கு வந்தோமானால் மீராபாய், அதுக்கப்புறம் வல்லபாச்சாரியால் சூரதாசர், அதுவும் நம்மளுடைய தென்னாட்டு பக்கம் வந்தோமானால் எவ்வளவு ஆழ்வார்கள், அதை தவிர தாசர்கள், அதை தவிர நாயன்மார்கள் அப்படின்னு பார்த்தோமானால் ரகம் ரகமா எவ்வளவு சாதுக்கள் இந்த நாட்டில் அவதாரம் பண்றா. கொச்சித் கொச்சித் மகாராஜ திரவிடேஷு ச பூரிஷக தாம்ரபர்ணி நதி யத்ர கிருதமாலா பயஸ்வினி காவேரி ச மகாபுண்யா பிரதீச்சி ச மகாநதி ये पिबन्ति जलं तासां मनुजा मनुजेश्वर प्रायो भक्ता भगवती वासुदेवे अमलाशया திராவிட தேசத்தில் தாமிரபர்ணி நதி எத்திர கிருத்தமாலா பயஸ்வினி, தாமிரபர்ணி கிருத்தமாலா பயஸ்வினி காவேரி அப்படிங்கிற மகா புண்ணிய நதி தீர்த்தங்கள், இந்த மகாநதிகள் தீர்த்தங்கள்லேயே அது கூட சேர்ந்து இருக்கக்கூடிய க்ஷேத்திரங்களில் அவ்வளவு சாதுக்களும் அவதரிக்கிறார்கள். ஏ பிபந்தி ஜலம் தாசா மனுஜா மனுஜேஸ்வர பிராயோ பக்தா பகவதி வாசுதேவே அமலாஷயாக. இவ்வளவு பக்தர்கள் இங்கே அவதாரம் பண்ணுறதுக்கு அதில் என்ன மகத்துவம், அதில் என்ன சிரேஷ்டம் அப்படின்னு கேட்டோமானால் வாசுதேவா அமலாசயாக, வாசுதேவனையே வழிபட்டு நாராயணனையே வழிபட்டு அவனிடத்தில் பக்தி பண்ணி தான் பக்தி பண்ணுறோம் அப்படிங்கிறது மாத்திரம் இல்லாமல் கூட இருக்கக்கூடிய சகல பேரையும் அந்த பக்தி மார்க்கத்தை ஈடுபட வச்சு எல்லோரையும் உத்தாரணம் பண்ணக்கூடிய பரம வள்ளல்கள் அப்படின்னு தான் சொல்லணும். இத்தனை பக்தர்கள் இந்த பாரத தேசத்தை அவதரிக்கிறார்கள். இந்த விஷயத்தை பக்தலீலாமிர்தம் ஆரம்பிக்கும் பொழுது பாகவதத்தில் இந்த ஸ்லோகத்தை மஹீபதி தியானம் பண்ணுறார். மேல இன்னும் சரித்திரம் சொல்கிறது ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடியே இந்த விஷயத்தை சொல்லிவிட்டார். ஏகாதச ஸ்கந்தத்தில் பாகவதத்தில் இப்பேற்பட்ட கலியுகத்தை யாரும் கலியுகத்தை நகர்த்தி வைக்கிறதுக்கு ஒன்றுமே இல்லை. எல்லாரும் கலியுகம் தோஷம் 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 கலே தோஷநிதேன்னு சொல்கிறோம் இல்லையோ, நம்மளே பாடுறோமே பஜனையில், கலே தோஷநிதே சொல்கிறோமே தவிர இத்தனை தோஷம் இருக்கக்கூடிய கலியில தானே இவ்வளவு சாதுக்களும் அவதாரம் பண்ணறா. அப்போ தோஷநிதின்னு எப்படி சொல்கிறது? அப்படி தோஷநிதியே அப்படின்னு சொல்கிறது யுக தர்மத்தை பார்க்கும்பொழுது தோஷநிதின்னு சொல்கிற மாதிரி இருக்கே தவிர இதில் எல்லாத்தோடையும் முக்கியம் என்ன அப்படின்னு பார்த்தோமானால் இந்த யுகத்தில் தான் இவ்வளவு சாதுக்களும் அவதாரம் பண்ணுறா. சாதுக்களை கண்டாலே கண்ணனுக்கு ரொம்ப பிடிக்கும். அப்பேற்பட்ட போர்க்களத்தில் நடுவில் நின்றுண்டு எவ்வளவோ உபதேசம் பண்ணிட்டு இருக்கக்கூடிய கண்ணன் அர்ஜுனன் கிட்ட 12வது அத்தியாயம் பகவத்கீதையை கவனித்து பார்த்தோமானால் கண்ணன் என்ன சொல்கிறான் அர்ஜுனன் கிட்ட? சந்துஷ்டகா சததம் யோகி யதாத்மா திருட நிச்சய மயி அர்ப்பிதமனோ புத்தி யோ மத்பக்தः சமே பிரியகா. வாயவிட்டு சமே பிரியா சமே பிரியா சமே பிரியா, எனக்கு பிரியப்பட்டவர்கள் அப்படின்னு வாயவிட்டு கண்ணன் சொல்கிறானே. யாரை விட்டு பிரியப்பட்டவர்கள் சொல்கிறான்? இருக்கக்கூடிய மகாராஜ சக்கரவர்த்திகள் எல்லாரையும் பிடிக்கும் சொல்கிறானா? இல்லை யோகிராஜ ரிஷிராஜர்கள்லாம் இருக்காளே அவளை பிடிக்கும் சொல்கிறானா? யோபத் பக்தா 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 பக்தான்னு இந்த கலியுகத்தில் அவதரிக்கக்கூடிய சகல பக்தர்களையும் தானே தியானம் பண்ணுறான் கிருஷ்ணன். அதில் அவனுக்கு அவள்கிட்ட இருக்கக்கூடிய ஈடுபாடு தெரியறது. யோகிகளுக்கோ ரிஷிகளுக்கோ அவளுடைய தபஸுக்கு பலன் கொடுப்பான் பாண்டுரங்கன். ஆனால் தன்னையே எவனுக்கு கொடுப்பான் அப்படின்னு பார்க்கும்பொழுது இந்த சாதுக்களுக்கு தானே. ஏன்னா எந்த ரிஷியும் பார்த்தும் சமயப்பிரியான்னு சொல்லலையே, எனக்கு அந்த சோகம் கிடைக்கல. எந்த ரிஷியையும் எந்த யோகியும் பார்த்து சமயப்பிரியா அப்படின்னு சொல்லி ஒரு சோகத்தை நான் பார்க்கல. ஆனால் வாயை விட்டு
ஸ்லோகத்துக்கு ஸ்லோகம் இந்த அத்தியாயத்தை பாருங்க. யஸ்மான்னோ த்விஜதே லோகோ லோகான்னோ த்விஜதே சயः ஹர்ஷாமர்ஷபயோத்வைகைः முக்தக யஹ சச்ச மே பிரியக. முதல் ஸ்லோகத்தை சொல்லும் பொழுதே யார் கண்டென்டடாக இருக்காளோ, இது வேணும் அது வேணும் அப்படின்னு இல்லாமல் கடைச்சத்தை வச்சுட்டு சந்துஷ்டம் யாரு படுறாளோ, சந்துஷ்டா சததம் யதாத்மா திருட நிச்சய. எவனிடத்த திருட நிச்சயம் உண்டோ, எவன் தன்னை என்னிடத்துல அர்ப்பணம் பண்ணிவிட்டானோ, மயி அர்ப்பித்தமனோ புத்தியோ, என்கிட்ட அர்ப்பணம் பண்றதுன்னா என்ன, என்கிட்ட என் சரணத்தை விழறதுதான் என்கிட்ட அர்ப்பணம் பண்றதுன்னு அர்த்தமாகுமா? அப்படி ஆகாது. தன்னுடைய மனசினாலும் புத்தியினாலையும் அவன் எங்கேயோ இருந்தாலும் இருந்த இடத்திலேருந்து எவன் தன்னை என் இடத்துல அர்ப்பணிக்கிறானோ அவன் தானே என்னுடைய பக்தன். மத் பக்தகா மத் பக்தா மத் பக்தா அப்படின்னு மார்தட்டின்னு சொல்றான் கிருஷ்ணன். அதே மாதிரி யாரு இன்னொருத்தர் துன்படுத்தாம இருக்காளோ, இன்னொருத்தர் யாராவது நம்மளை உபதிரவம் பண்ணினாலும் சாந்தமாக எவா இருக்காளோ, யஸ்மான்னோ த்விஜதே லோகோ லோகான்னோ த்விஜதே சயः ஹர்ஷாமர்ஷ பயோத்வேகைः முக்தோ யஸ் சச்ச மே பிரியக. எவன் தேவையில்லாம சங்கடத்தில் உட்காராம இருக்கானோ, எவன் தேவையில்லாம ஹாய்ஹூன்னு குதிக்காம இருக்கானோ, சமமா எவனுடைய புத்தி இருக்கோ, எவன் ஹர்ஷ அமர்ஷ பயோத்வைகைஹி எவன் பயப்படாமல் இருக்கானோ, எவன் உத்வேகப்படாமல் இருக்கானோ அவன் முக்தகா, அவனே முக்தன்தான். சச்சமே பிரியகா, அவன் எனக்கு ரொம்ப பிரியப்பட்டவன். அனபேக்ஷா சுச்சிஹி தக்ஷ உதாசீனோ கதவ்யதகா சர்வாரம்ப பரித்யாகோ யோ மத்பக்த சமே பிரியः யோ ந ஹ்ருஷ்யதி ந த்வேஷ்டி ந சோச்சதி ந காங்க்ஷதி சுபாசுப பரித்யாகி பக்திமான் யः சமே பிரியः समः शत्रौ च मित्रे च तथा मानापमानयोगो शीत उष्ण सुख दुखेषु समः संघविवर्जितः. எவன் எதையுமே சமமா ட்ரீட் பண்றானோ, சமதிருஷ்டியோட எல்லாத்தையும் எவன் பார்க்கிறானோ, துல்ய நிந்தா ஸ்துதிஹி மௌனி சந்துஷ்டோ ஏன கேனசித் அனிகேதः ஸ்திரமதிஹி பக்திமான் மே பிரியோ நரகா. நிந்தை ஸ்துதி லாபம் நஷ்டம் மானம் அபமானம் சீதம் உஷ்டம் சுகம் துக்கம் வெற்றி தோல்வி இது எல்லாமே எவனுக்கு இத்தனை துவந்தங்களும் எவனுக்கு சமமாக எவனுக்கு ட்ரீட் பண்ண தெரியறதோ அப்பேற்பட்ட பக்தன் எனக்கு ரொம்ப பிரியப்பட்டவனாச்சே. ஏ து தர்மியாமிருதமிதம் யதோக்தம் பர்யுபாசதே. இப்பேற்பட்ட தர்மத்தில் எவன் தன்னுடைய வாழ்க்கையை நடத்துறானோ ஸ்ரத்ததானா மத் பரமாம், எல்லாத்தவரையும் பரமனாக இருக்கக்கூடியவன் நான் தான் அப்படிங்கிறத எவன் தெரிஞ்சுண்டு அந்த ஸ்ரத்தையோடு எவன் இருந்துருக்கானோ பக்தகா. அத்தனை பக்தர்கள் இத்தனை மே பிரியா மே பிரியா மே பிரியான்னு சொல்லிட்டு வந்த கண்ணன் இப்போ அதீவ மே பிரியகா, ரொம்ப 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 பிடிச்சவன் அப்படின்னு சொல்லிக்கிறானே. இப்படி தன் பக்தர்களை எடுக்க கட்டுண்டு எனக்கு பிடிச்சவன் எனக்கு பிடிச்சவன் எனக்கு பிடிச்சவன் சொல்லிட்டு இருக்கக்கூடிய சாதுக்கள் ஒன்று இல்லை ரெண்டு இல்லை, அவதாரங்கள் பகவத் அவதாரங்களை பார்க்கும் பொழுது அந்தந்த யுகங்களுக்கு ஒரு அவதாரத்தை பார்க்கலாம். ஆனால் இந்த கலியுகத்தை பார்த்தோமானால் ஒரு அவதாரமா எத்தனை சாதுக்கள், தெருவுக்கு தெருவு சாது, நாடுக்கு நாடு சாது சாது, ஒரு நூற்றாண்டுக்கு ஒரு சாது இல்லை, வருஷத்துக்கு வருஷம் ஒரு சாதுன்னே சொல்லலாம். அவ்வளவு சாதுக்கள் ஆங்காங்கே அவதரித்து கிருஷ்ண பக்தியை பண்ணிண்டு லோகத்தையும் கிருஷ்ண பக்தியில் ஈடுபட வைக்கக்கூடிய அப்பேற்பட்ட பக்தர்கள் இருக்காளே, அந்த பக்தர்கள் தான் உண்மையாக பார்த்தோமானால் அவதான் நடமாடும் தெய்வம் அப்படின்னு சொல்லணும். தெய்வத்தை எவன் கண்டான்?
கிருஷ்ணனை நம்ம பார்த்தோமா, ராமனை பார்த்தோமா, பாண்டுரங்கனை பார்த்தோமா? ஆனால் இந்த சர்ம சக்ஷுனால் அந்த கிருஷ்ணனையும் ராமனையும் பாண்டுரங்கனை பார்க்கவும் முடியாது. அதே சமயத்தில் நாம் எல்லோருக்கும் நம்மளுடைய மனச்சக்ஷுவில் அந்த ராமனையும் கண்ணனையும் பாண்டுரங்கனையும் காமிச்சு கொடுக்கக்கூடியவர்கள் நம்ம சத்குருநாத்தால் தானே, நம்ம சாதுக்கள் தானே. அவள் எல்லோரையும் காமிச்சு கொடுக்குறா. அவள் நம்மளை மாதிரியே இருக்கா, நம்மளை மாதிரியே குடும்பம் நடத்துகிறா, நம்மளா மாதிரியே ஏதோ உத்தியோகம் பண்ணுறா, நம்மளை மாதிரியே அவளுக்கு எல்லா சரீர தர்மங்களும் இருக்குது. ஆனால் அத்தனைக்கும் நடுவில் நம்மளுக்கும் அவளுக்கும் இருக்கக்கூடிய வைலட்சண்யம் எத்து இருந்தாலும் அவளுடைய கிருஷ்ண பக்தி ஒரு மாத்து குறையாமல் நடக்கிறது பார்த்தீங்களா? நம்மளுக்கும் அவளுக்கும் அப்பேற்பட்ட பெரிய வைலட்சண்யம் தெரியறது. அதனால அந்த சாதுக்களும் குருநாதாலும் நம்மளை மாதிரி இருக்காளே அப்படின்னு நினச்சி ஏமாறக்கூடாது. அப்படி ஏமாறக்கூடாது. அவள் நம்மளை மாதிரி இருக்கிற மாதிரி இருக்கா. அதில் ஒரு விஷயம் சொல்ல வராரு இங்கே. மகிபதி நம்மளை மாதிரி இருக்கா அப்படிங்கிற விஷயம் இது நம்மளுக்கு எல்லாருக்குமே தெரிஞ்சது தான். ஆனால் அது இன்னொன்று சொல்கிறார். மாதேசி ஆவடி பாலகாச்சி மோட்டி வஸ்திரே பூஷணே லேவவி கோமட்டி பரிதணி கோணாச்சி ஹோயில திருஷ்டி மக மைச போட்டி லாவி தமுகாக. சாதுக்களுடைய வாழ்க்கையை பார்த்தோமானால், அவருடைய ஜீவனத்தை நம்ம பார்த்தோம்னா, நாம் அவளை பார்க்கும் பொழுது நம்ம புத்தினால்தானே அவளை நம்ம அளப்போம். அவளை அப்படி அளக்கும் பொழுது நம்மளை மாதிரியே இருக்காளேன்னு தோணும். அது மாத்திரம் இல்லை, நம்மளை மாதிரி இருக்கான்னு தோன்றது பெரிய விஷயம் இல்லை. சிலப்போ அவள் எடுத்து பார்த்தா அவள் இப்படி இருக்க வேண்டாமே அப்படின்னு வேற நம்மளுக்கு தோணும். அவளை பார்த்து நம்மளுக்கு தோணும், அவள் ஏன் அப்படி இருக்கா, அப்படிவா இருக்க வேண்டாமே அப்படின்னு நம்மளுக்கு தோணும். சிலப்போ அவளுடைய சரித்திரத்தை பார்த்தோமானால் அவளுக்கு இது சரியில்லை, அவளுக்கு சரியில்லாத முறையில் நடந்துக்கிறாளேன்னு தோணும். அது மாத்திரம் இல்லை, அவளை சாதுன்னு நம்ம தெரிஞ்சுட்டு இருக்கோம், அவளை அவதார புருஷாள் அப்படின்னு தெரிஞ்சுட்டு இருக்கோம். அப்படி தெரிஞ்சுட்டு இருக்கும் பொழுதும் இவாளுக்கு போய் இப்பேற்பட்ட ஒரு கஷ்டம் வரணுமா, இவாளுக்கு போய் இப்பேற்பட்ட ஒரு கவலை வரணுமா அப்படி ஒரு கேள்வி நம்ம மனசில் வரும். அப்படி வரும்பொழுது இவா மகான் சொல்லும் பொழுது இவா வாழ்க்கையில் இப்படி நேருவானே அப்படிங்கிற ஒரு கேள்வி நம்ம கிருத்திரிமமாக இருக்கக்கூடிய புத்தியில் வரதான் போகிறது. யாரையும் அப்படியே நம்மளுக்கு ஏற்றுக்க தெரியல சாதுக்களை. இவளை சாதுன்னு சொல்கிறோம், இவரை மகான்கிறோம், இவளை மகாராஜ் சொல்கிறோம், இவர் ஆச்சாரியான்னு சொல்கிறோம் இவரை. ஆனால் இவருக்கு போய் உடம்புக்கு இப்படி வருதே, இவருக்கு போய் சரீரத்துக்கு இப்படி ஒரு விஷயம் வருதே, இவருக்கு போய் ஒரு குடும்ப பிரச்சனை இப்படி வருதே அப்படின்னு நம்ம புத்தி எண்ணறது. மகிபதி கரெக்டாக அதை படிக்கிறார். ஏன்னா சாதுக்கள் நம்மளை மாதிரி தான் இருப்பா, நம்மளை மாதிரி இருந்துன்னு சுலபமாக நம்ம மத்தியில் வளைய வருவா அப்படின்னு சொல்லிட்டே வந்துட்டு இருக்கார் மகிபதி. வேற ஏதோ ஒரு லெவலில் பேஷண்ட் இருக்கார். அப்படி பேஷண்ட் இருக்கும்பொழுது கிருத்திரிமமாக இந்த ஒரு நினைப்பு நம்மளுக்கு வருது. அதை கரெக்டாக பிடிச்சி எடுக்கிறார் மகிபதி. சொல்கிறார், ஒரு அம்மா தன் குழந்தைக்கு அலங்காரம் பண்ணி வைக்கிறார், விவிதமான அழகான பட்டு வஸ்திரம் கொடுத்துறா. ஒரு சின்ன பொன்குட்டியாக இருந்தால் அதுக்கு ஜடகுஞ்சம்லாம் வச்சு பின்னுறா, அழகாக அதுக்கு பவுடர்லாம் போட்டு கண்ணுக்கெல்லாம் மை விட்டு அதுக்கு நெத்திக்கு அழகாக பொட்டு விட்டு அழகாக சிங்காரம் பண்ணி வச்சதுக்கப்புறம் அந்த அம்மாவுக்கு என்ன தோன்றுது, ஆஹா இந்த குழந்தை எவ்வளோ அழகாக இருக்கா, இந்த குழந்தை எவ்வளோ அழகாக இருக்கா அப்படின்னு தோணும் போது என்ன பண்ணுறா, உடனே தன்னுடைய கண்ணில் தீட்டின ஒரு மையை அப்படி மெதுவாக எடுத்து அந்த குழந்தையோட கண்ணத்தை ஒரு தடவுறா. ஒரு சின்ன பொட்டு வைக்கிறா, திருஷ்டி பொட்டு. ஏன் அதை வைக்கிறா அந்த திருஷ்டி பொட்டு, என் குழந்தை மேலே திருஷ்டி படக்கூடாதேன்னு வைக்கிறா. மகிபதி சொல்கிறார், மகான்களுடைய வாழ்க்கையை பார்த்தோமானால் கம்பீரமான வாழ்க்கை, ஒவ்வொரு மகானுடைய வாழ்க்கையும் கம்பீரமான வாழ்க்கை. ஆனால் அவள் சரித்திரத்தை இவளுக்கு போய் இப்படி நேருவானே அப்படின்னு சொல்கிற மாதிரி அவள் சரித்திரத்தை சிலது நடக்கும். அது ஏன் நடக்கிறதா, அப்பேற்பட்ட அருமையான அலங்காரமாக இருக்கக்கூடிய ஒரு சாது வாழ்க்கைக்கு திருஷ்டி போட்டாது. அந்த திருஷ்டி போட்டு வைப்பானே அப்படின்னு கேட்கிறார். தேவி பக்தி ஞான வைராக்கிய நிச்சித பக்தா ஸ்ருங்காரி வைகுண்டநாதனாக இருக்கக்கூடிய தாயார் அந்த பக்தர்களுக்கு பக்தி ஞானம் வைராக்கியம் என்கின்ற அலங்காரங்களை பண்ணி வச்சு அவனுக்கு ஒரு திருஷ்டி போட்டு வைக்கிறார். திருஷ்டி விழுந்துட்டு போகிறது ஏன்னா அவனுக்கு கவலை. எந்த திருஷ்டி போட்டு வைக்கிறார்னா, லோகநிந்தா வாவயா நிச்சித அவகுண டேவீத ஏக தயா. லோக நிந்தை கொஞ்சம் அவருக்கு உண்டாகும். கொஞ்சம் லோக நிந்தை விட்டு வச்சதுனாக்கா அப்படியே அலங்காரமாக இருந்தார் அப்படின்னு இல்லாமல் கொஞ்சம் திருஷ்டி போட்டு வச்ச மாதிரி இருக்கா.
பாலகாச்சியா முகாச திசத்தே காளே. அப்படி இருக்கும்பொழுது நம்ம பார்க்கும்பொழுது தான் நினைக்கிறோம், இவர் சரித்திரத்தை இப்படி நேருவானே, இவருடைய ஜீவனத்தை இப்படி நேருவானே அப்படின்னு நம்ம தான் நம்மளுடைய தோஷ புத்தினால நம்ம அப்படி நினைக்கிறோம். ஆனால் பகவான் நினைக்கிறதுல இப்போ அந்த குழந்தைய பார்த்தோம் இல்லையா, அந்த குழந்தைய அழகான அலங்காரம் பண்ணின்னு அந்த குழந்தைய பார்க்கும் பொழுது நம்மளுக்கு தோன்றது, எவ்வளோ அலங்காரம் பண்ணிருக்கா, அதுக்கு போய் திருஷ்டி பட்டு வைப்பானே அப்படின்னு நம்மளுக்கு தோன்றது இல்லவோ. எதுக்கு திருஷ்டி பட்டு வைக்கிறோம், எத்தனை அழகாக இருக்குது அந்த குழந்தை, சுட்டியாக இருக்கே அப்படின்னு தோணும் பொழுது அம்மா என்ன நினைக்கிறா, இது என் குழந்தைக்கு திருஷ்டி விழக்கூடாதுன்னு நினைக்கிறா இல்லையா. பாலகாச்சியா முகாச திசத்தே காளே. அவள் எப்பப்பெல்லாம் அந்த திருஷ்டி பட்டை பார்க்குறாளோ அவள் என்ன நினைக்கிறாளா, பரி மாதாமனே மியாச்சலாவிலே. அந்த குழந்தை தானாவா ஈஷின்றது இல்லை, அதை மெனக்கிட்டுன்னு நான் தானே வச்சேன் அப்படின்னு அந்த அம்மாவுக்கு அந்த ஞானம் இருக்குது. தான் வச்ச அந்த ஞானம் அந்த அம்மாவுக்கு இருக்கத்தான தேவி ஆப்புல்யா தாசாஞ்சே தீன தயாளே குணதோஷ சர்வகால நபாகே. எப்போ அந்த அம்மாவுக்கு தெரியுமோ அந்த திருஷ்டி புட்டை நான் தான் வச்சேன்னு அந்த அம்மா எப்போ உணர்றாளோ அப்போது அந்த அம்மாவுக்கு அந்த குழந்தை எடுத்த குணம்தான் தெரியும், தோஷமே தெரியாது. அந்த குழந்தை அவளுக்கு செல்லமான குழந்தையாச்சே. அதுபோல சகல பகவத் பக்தர்களும் பாண்டுரங்கனுக்கு செல்லம் தான். அவளுடைய வாழ்க்கையில் எப்பேற்பட்ட நிகழ்ச்சி நடந்தாலும் பரவாயில்ல, நீங்கள் அந்த சாதுவை பார்த்து குணம் சொல்லுங்க, நீங்கள் அந்த சாதுவை பார்த்து தோஷம் சொல்லுங்க. நீங்கள் எதை சொன்னாலும் அந்த சாதுவுடைய ஹிருதயம் என்னது அப்படிங்கிறது பாண்டுரங்கன் ஒருவனே அறிவான். ஜனாந்த அவதரலே சந்த சஜ்ஜனதே இதரா சமான மனாவே. அதனாலேயே சாதுக்களை பார்க்கும் பொழுது மற்றவர்கள் மாதிரி சொல்லக்கூடாது. துகாராம சுவாமிகள் ஒரு அபங்கத்தை பாடுற மாதிரி கங்கையை பார்த்து தீர்த்தம்னு எப்படி சொல்லக்கூடாதோ, பரிசக்கல்லை பார்த்து ஒரு கல்லுன்னு எப்படி சொல்லக்கூடாதோ, மத்ஸ்யாவதாரத்தை பார்த்து ஒரு மத்ஸ்யம் ஒரு மீனுன்னு எப்படி சொல்லக்கூடாதோ, வராக அவதாரத்தை பார்த்து ஒரு பன்றின்னு எப்படி சொல்லக்கூடாதோ, நிருசிம்மரை பார்த்து ஒரு சிம்மம்னு எப்படி சொல்லக்கூடாதோ, வாமனனை பார்த்து எப்படி ஒரு சாதாரண பிராமண பயல் அப்படின்னு சொல்லக்கூடாதோ, ரேணுகாசுத்தனான இருக்கக்கூடிய பரசுராமனை பார்த்து ஒரு துராங்காரம் பிடிச்ச பிராமணன் எப்படி சொல்லக்கூடாதோ, ரகுநாதனை பார்த்து வெறும் ஒரு சக்கரவர்த்தி அப்படின்னு எப்படி சொல்லக்கூடாதோ, கிருஷ்ணனை பார்த்து ஒரு இடையன்னு எப்படி சொல்லக்கூடாதோ, அது மாதிரி சந்துக்களையும் சாதுக்களையும் பார்த்து மனுஷன்னு சொல்லக்கூடாது. அவள் மனுஷாலே இல்லை. ஏன் அவள் மனுஷால் இல்லைன்னா நாமே சீதாரித விஸ்வாத்தே. இங்கேருந்து துகாராம் 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 அப்படின்னு சொன்னாலோ, மாவுலி 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 மாவுலின்னு சொன்னாலோ, அவளுடைய குருநாதாவுடைய பேரை இருந்த இடத்திலேருந்தே அவ பேரை எடுத்துண்டாலே நாம் கலிய வெல்லலாம். இது பகவன் நாமமான்னு வரல, ராமநாமம் சொல்லலை, கிருஷ்ணநாமம் சொல்லலை, சிவநாமம் சொல்லலை. தன்னுடைய குருநாதாவுடைய நாமத்தை சொன்னதுக்கே, சந்துக்களுடைய நாமத்தை சொன்னதுக்கே ராமநாமம் சொன்னால் எப்பேற்பட்ட ஒரு லாபம் ஒருவனுக்கு லபிக்குமோ அந்த லாபம் குருநாமத்தையும் சாதுநாமத்தையும் சொன்னாலே லபிக்கும். அப்படின்னு இருக்கும் பொழுது இவாளை மனுஷால்னு எப்படி சொல்கிறது? அப்பேற்பட்ட சந்துக்களுடைய சரித்திரங்களை தான் நான் எழுதணும்னு விரும்பி எனக்கு ஆசை. அந்த சந்து சரித்திரம்னா எனக்கு சொல்லணும் சொல்லணும் சொல்லணும்னு ஆசை. எனக்கு ஆசைப்பட்டா போருவா, லௌகிகமான விஷயங்களையே ஆசைப்பட்டா போருவா, அதுக்கு ஒரு ஆதரவு தேவை. அது மாதிரி பக்த சரித்திரம் எழுதணும், பக்த சரித்திரம் சொல்லணும் அப்படின்னு நான் ஆசைப்பட்டதுக்கு எனக்கு ஆதரவு யாரு? பாண்டுரங்கனே. என்னை பக்த விஜயம் சொல்லு எழுது அப்படின்னு பிரேரணை பண்ணினதும் பாண்டுரங்கன் தான். பக்த விஜயம் கிரந்தம் பூர்த்தி ஆயிடுத்து. பக்த விஜய கிரந்தம் பூர்த்தி ஆனதுக்கப்புறம் சகல சந்துக்களுடைய சரித்திரமும் சொல்லி முடிச்சதுக்கப்புறம் பார்த்தா இன்னும் சரித்திரம் பாக்கி இருக்கு. சரித்திரம் எழுதி முடியல. இன்னும் எவ்வளவோ சந்துக்களுடைய சரித்திரம் சொல்லலைங்கிறது மாத்திரம் இல்லை, சொன்ன சந்துக்களுடைய சரித்திரமே முழுக்க சொல்லி ஆகி முடியலை. பார்த்துதுன்னா அவ்வளவு சரித்திரம் பாக்கி இருக்கே அப்படின்னு தோணும் பொழுது பாண்டுரங்கன் தான் பக்த லீலாமிருதம் அப்படிங்கிற கிரந்தத்தையும் அருளி செய்ய வச்சது பாண்டுரங்கன் தான். இதை முன்னாடியே பக்த விஜயத்தை எழுதும்போதே பாண்டுரங்கன் முழுக்க எழுத வச்சிருக்கலாம் அல்லவா? இந்த கிரந்தத்தை மெனக்கட்டுன்னு பக்த விஜயன் கிரந்தம்னு ஒன்று சொல்லி அதை பூர்த்தி பண்ண வச்சு அதுக்கப்புறம் ஒரு பக்த லீலாமிருதம் சொல்லி
அதை பூர்த்தி பண்ண வச்சு அதுக்கப்புறமும் சந்த விஜயம்னு சொல்லி அதையும் பூர்த்தி பண்ண வச்சு இப்படி பண்ணுறானே பாண்டுரங்கன், இது எல்லாத்தையும் ஒட்டு மொத்தமாக ஒரு கிரந்தமாக ஆக்கக்கூடாதா, சகல கிரந்தங்களுமாக சேர்ந்து ஒரு கிரந்தமாக ஆக்கக்கூடாதா அப்படின்னு கேட்கும் பொழுது அதுக்கு அழகாக பதில் சொல்கிறார். மகிபதியே சொல்கிறார் அதுக்கு பதில். ஹோன்னு காத்தடிக்கிறது. நம்ம ஒரு சமுத்திர கரைக்கு போய் நின்றோமானால் நிறைய காத்தடிக்கிறது. அந்த காற்று அடிக்கக்கூடிய ஒரு மலைக்கு மேலே போய் நின்னாலுமே நிறைய காற்று அடிக்கிறது. அந்த காற்று அடிக்கும் பொழுது என்ன ஆகிறது, நான் பக்கத்திலேயே இருந்துட்டு உங்கள்கிட்ட பேசினேன்னாலும் என்னுடைய சப்தங்கள் உங்கள் காதில் விழறதில்லை. ஏன்னா காற்று ரொம்ப அதிகமாக இருக்குது. அந்த காற்று மிதமாக இருந்ததுன்னா நான் பேசுகிற பேச்சு உங்கள் காதில் விழும். அது மாதிரி சந்த சரித்திரங்களை பார்த்தோமானால் அவ்வளவு புயல் காத்தடிக்கிற மாதிரி அவ்வளவு சரித்திரம் இருக்குது. அது ஒரு தடியாக அப்படி சொல்லி முடியும்? அவ்வளவுத்தையும் அப்படியே அடைக்கிறது ரொம்ப சிரமம். சிலப்போ என்னாகும், காற்று மிதமாக இருக்கும். காற்று மிதமாக இருக்குன்னா நம்ம மேலே காற்றே படாது. அப்போ என்ன பண்ண வேண்டியிருக்கு, ஒரு சின்ன விசிறியை வச்சுன்னு விசிறினா இருக்கிற காற்றே கலப்பி நம்மளுக்கு குளிர்ச்சியை தருது. காற்று ஏற்கனவே இருக்குது, ஆனால் ஒரு விசிறி மாதிரி ஒன்று இருந்து கலப்பினாதாலே வருது. அது மாதிரி சந்த சரித்திரங்கள் நிறையா இருக்குது. ஆனால் அதை விசிறி மாதிரி ஒரு மகிபதி கலப்பி ஒரு கிரந்தமாக எடுத்து கொடுத்தா நம்ம காதில் விழும். அகாதமாக இருக்கக்கூடிய அபரிமிதமாக இருக்கக்கூடியது சந்த சரித்திரங்களாக இருக்கிறதுனால அவ்வளவும் ஒட்டுமொத்தமாக வச்சோமானால் நம்மளால் அதை தாக்கே பிடிக்க முடியாது. அது ஒரு குழந்தைக்கு ஊட்டுற மாதிரி கொஞ்சம் கொஞ்சமாக எடுத்து ஊட்டினா தானே சரிப்படும். ஹரிகுணமே கவனித்து பார்த்தோமானால், ஹரிகுணம் அப்படின்னு பார்த்தோமானாலே எவ்வளவு இருக்குது, விஸ்தாரமாக இருக்குது. அந்த வியாசர் ஒரு கிரந்தம் எழுதியிருக்கலாம் அல்லவா, ஒரே ஒரு புராணம் சகல ஹரிகுணங்களையும் சொல்கிற மாதிரி ஒரு புராணம் எழுதியிருக்கலாம் வியாசர். அவர் என்ன பண்ணினார், 18 புராணம் எழுதினார். எதுக்கு 18 புராணம் ஆக்கினார்? அந்த ஒவ்வொரு புராணமாக எடுத்துட்டு நம்ம அனுபவிக்கும் பொழுது அந்த புராணத்தை நம்மளால் முழுக்க அனுபவிக்க முடியாது. எல்லாத்தையும் ஒட்டுமொத்தமாக போட்டுதுன்னா நம்மளால் தகிக்கவே முடியாது. யாரை வேணால் பாருங்க நீங்கள், வேதம் அப்படிங்கிறது ஒரு வேதம் தான். ஆனால் அந்த ஒரு வேதத்தை நம்மளால் தாக்கு பிடிக்க முடியலை. அப்படிங்கிறதுனால தான் வியாசர் அதை 4 பிரித்து 4 வேதமாக எடுத்து கொடுத்தார். ராமாயணத்தை பார்த்தோம்னா ஒரு சரித்திரம் தானே. பாலகாண்டத்திலேருந்து கடைசியில் யுதகாண்ட பரியந்தம் நம்ம பார்த்தோமானால் ஒரே ஒரு ராமர் தானே, அவர் ஒரு ராமர் சரித்திரம் தானே. அப்படியே ஆரம்பித்து லைனாக அப்படியே வரிசையாக சொல்லி முடிச்சிருக்கலாம் இல்லையோ? அப்படி பண்ணலை. என்ன பண்ணார், 7 காண்டங்களாக பிரித்தார். ஏன்னா ஒரு நல்ல ராமபக்தனை கேட்டால் தெரியும். இன்றைக்கி நல்ல வேளையாக 7 காண்டம்னு இருக்குது. அந்தந்த காண்டத்துக்கு அந்த சர்க்கம்னு இருக்குது. அதனால் இந்த சர்க்கத்தோடு இங்கே நான் நிறுத்திக்கிறேன் அப்படின்னு நிறுத்திக்கவாது முடியும். அந்த சர்க்கம்னு மாத்திரம் இருக்கலையானால் அந்த ராமாயண சரித்திரத்தை படிக்க ஆரம்பிச்சுதுன்னா இந்த சர்க்கத்தை முடிச்சுட்டும் சரி அடுத்த சர்க்கத்துலேருந்து நாளைக்கு பாராயணம் பண்ணுவோன்னே எடுத்து வைக்க முடியல நம்மளால். அடடா நேரம் ஆயிடுத்தே, இப்போ நாளைக்கு தானே அடுத்தது பாராயணம்னு மனசுக்கு ஒரு உண்மையான ராமாயண பாராயணம் பண்ணக்கூடிய ஒரு பக்தனுக்கு அது தெரியும். ரொம்ப மனசு ஹெவி ஹார்ட்டோட தான் இன்றைக்கி பாராயணத்தை மூடி வைப்பான், நீ முழுக்க பண்ணலையேன்னு. அப்படி இருக்கும்பொழுது சர்க்கத்தை பிரித்து வச்சே இப்படி இருக்குன்னா, சர்க்கம் பிரிக்காமல் ஒரே வரிசையாக சீராக ஒரே கதையாக போட்டிருந்ததுன்னா அந்த ராமாயணத்தில் பித்து பிடிச்சு பாராயணம் பண்ணக்கூடிய பக்தர் தான் அந்த கிரந்தத்தை கீழே வைக்க முடியுமா? அவளை கேட்டு பாருங்க, அவளால் முடியாது. அதனாலேயே வால்மீகி என்ன பண்ணினார், அந்த ஒரே ஒரு கதையாக இருக்கக்கூடிய ராமாயணத்தை 7 காண்டமாக பிரித்தார். அந்த 7 காண்டத்திலையும் சர்க்கமாக வகுத்து வச்சார். அது வகுத்து வச்சதுனால ஒவ்வொரு பாகமாக எடுத்துட்டு இப்போ இதே ராமாயண பாராயணம் பண்ணுறவனை பார்த்தீங்கன்னாக்கா இன்னைக்கு இந்த ஒரு சர்க்கத்தை மாத்திரம் பாராயணம் பண்ணி அப்படியே அதுலேயே ஊறி போயிடணும் அப்படின்னு அவனுக்கு தோணுறது. அப்படின்னு இருக்கும் பொழுது இந்த சர்க்கத்தோடு முடிஞ்சுடுத்துலையோ போகிறோம், மேலே அடுத்த சர்க்கம் இது முழுக்க நான் ரசித்து முடிச்சதுக்கப்புறம் அடுத்த சர்க்கத்துக்கு வரேன் அப்படின்னு எடுத்து வைக்கக்கூடிய ஒரு ரசிப்பு தன்மையும் இந்த பாராயணம் பண்ணுறவன் கிட்ட உண்டு. அதனால எக்காரணத்தை கொண்டும் பார்த்தோமானால் இத்தனை வகுப்புகள் இதெல்லாம் நம்மளுக்கு ரொம்ப சௌகரியமாக இருக்குது. மகாபாரதம் பாருங்க, 18 பர்வாக்களை பிரித்து வச்சுருக்கா. இந்த 18 பர்வாவில் ஏதோ ஒரு பர்வாவை எடுத்து நம்ம பாராயணம் பண்ணினோம்னாலுமே, ஒரு பர்வாவை சிரவணம் பண்ணினோம்னாலுமே அதனாலேயே நம்மளுக்கு நல்லது உண்டு, அதனாலேயே நம்மளுக்கு புண்ணியம் உண்டு. அப்படி வகுத்து வைக்கிறதுக்கு காரணம்
இவ்வளவு விஸ்தாரமாக இருக்கிறது அதுக்கு காரணம். சந்த சரித்திரம் அப்படின்னு பார்த்துட்டோமானால் பல கிரந்தங்களில் பல இடங்கள்ல இருக்கு. அந்த சரித்திரங்களை நம்மளுக்கு அழகாக கோத்து பாகம் பாகமாக அத்தியாயமாக வச்சுதுன்னா நம்மளால அனுபவிக்க முடியறது. ஆகையினால தான் பக்த விஜயம் முடிஞ்சதுக்கு அப்புறம் லீலாமிருதம், பக்த லீலா முடிஞ்சது, அப்புறம் சந்த விஜயம் அப்படின்னு ஒவ்வொரு கிரந்தமாக இந்த சாதுக்களுடைய சரித்திரத்தை நம்மளுக்கு அனுபவிக்கிறதுக்கு ரொம்ப அனுகூலமாக பண்ணி கொடுத்துருக்கான் பாண்டுரங்கன் அப்படின்னு சொல்கிறார். இதே மாதிரி தான் வைஷ்ணவ சபையை ஆரம்பிக்கும் பொழுதும் ஆரம்பிக்கிறது. குருநாத்தாள் அண்ணா தானே குருநாத்தாள் அங்கே வேணா தீரத்தில் மரத்தடியில் கம்பீரமாக ராஜாவாக உட்காண்டிருக்கார். அவர் உட்காண்டிருக்கும் பொழுது சிஷ்யாலாம் கேட்குறா அவர்கிட்ட, பகவன் கிருஷ்ண சரிதம் மதுரம் பிரேமவர்தனம் புண்ணியே ஸ்ரீவனமஹாத்ம்யே ஸ்ருதம் அஸ்மாபிஹி அத்புதம். ஹே பகவன், ஹே குருநாதா, மதுரமான கிருஷ்ண சரித்திரத்தை கேட்டாலே நம்ம ஹிருதயத்தில் பிரேமை வர்தனமாக ஆகிறதே, வளர்றதே. அப்பேற்பட்ட கிருஷ்ண சரித்திரத்தை ஸ்ரீவன மகாத்மியம், பிருந்தாவன மகாத்மியம் என்கின்ற கிரந்தத்தில் அருளி செய்தீர். அற்புதமான அப்பேற்பட்ட கிரந்தத்தை உங்களிடத்தை நாங்கள் கேட்டுண்டோம். அங்கேயே அது போரும் அப்படின்னு தோணலை. நீங்கள் கிரந்தங்களில் அருளி செய்யக்கூடிய அந்த சைலி, நீங்கள் கிரந்தங்களில் நாம் எல்லோருக்கும் எடுத்து கொடுக்கக்கூடிய பிரேம பக்தியை ஊட்டுற ஒரு அழகு அடுத்த கிரந்தம் எது அப்படின்னு தான் மனசுக்கு தோணுறது. அந்த ஸ்ரீகிருஷ்ண சரித்திரத்தை கேட்டதுக்கு அப்புறம் இது மாதிரி இந்த ஸ்ரீகிருஷ்ணன் இடத்துல பக்தி பண்ணின்னு ஈடுபட்ட எவ்வளவோ சாதுக்கள் இருந்திருக்காளே, அந்த சாதுக்களுடைய சரித்திரத்தை கேட்கணும் அப்படின்னு ஒரு ஆசை எங்கள் ஹிருதயத்தை உண்டாகிறது ரொம்ப சுவாபாவிகம் தானே. அந்த கிருஷ்ண சரித்திரத்தையும் கேட்டு உங்களையும் பார்த்ததுக்கு அப்புறம் அவ்வளவு சாது சரித்திரமும் கேட்டுக்கணும்னு ஆசை. சாம்பிரதம் ஹரிபக்தானாம் சரிதம் பரமம் சுபம் வயம் ஹி ஸ்ரோதுமிச்சாமஹ கலிகல்மஷ நாசனம் கலிகல்மஷநாசாய லோகேஸ்மின் கிருபயா சயே அவதீர்ணா மகாத்மானக தேஷாம் லீலாம் ச வர்ணய. அப்பேற்பட்ட ஹரிபக்தர்களுடைய கதைகளை எங்களை வர்ணிக்கணும் அப்படின்னு தான் வைஷ்ணவ சமிதையும் ஆரம்பிக்கிறது. எப்போவுமே பக்த விஜயமுமே நாம் அனுபவிக்கும் பொழுது அப்பப்போ ஆங்காங்கு வைஷ்ணவ சமிதை அந்த விஷயம் பற்றி என்ன சொல்லிட்டு வருதுங்கிறதையும் நம்ம கூட 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 அதையும் நம்ம அனுசரிச்சுட்டு அனுபவிச்சுட்டு வரோம். வைஷ்ணவ சமிதையில் எந்த முறையில் நாம் அதை கேட்டுட்டோமோ அதே முறையில் தான் வருது பக்த லீலாமிருதமம். மணே ஐகாவே தேவோ நீ சித்த கலியுகி தர்மலோபலே சமஸ்த தருணோபாய நசே கிஞ்சித் மக ஆக்ஞா கரீத ஜெகதாத்மா. ஜெகதாத்மாவாக நாராயணன் கிட்ட எல்லா தேவர்களும் போய் கைகுபிச்சு நிற்கிறா. கலியுகத்தை பார்த்தா பயங்கரமாக இருக்கே, கோரமாக இருக்கே. கலியுகத்தை பார்த்ததுனா இந்த கலியுகத்தில் இது எல்லோருக்கும் நிவர்த்தி உண்டா, நிவாரணம் உண்டா அப்படின்னு நினச்சி பார்த்தா பயமாக இருக்கே எங்களுக்கு அப்படின்னு நிற்கும் பொழுது நிஜபக்தாசே வைகுண்டபதி மனே துமி அவதார கியாவேக்ஷிதி காவோனி மாஜி சத்குண கீர்த்தி சகுண பக்தி ஸ்தாபிஜே. நீங்கள் எல்லோரும் இந்த கலியுகத்தை அவதாரம் பண்ணுங்கள். அவர் சொல்லலையானா இவளா வருவாளா என்ன? பயந்துனா நின்றுருக்கா? பயந்து நின்றுக்கக்கூடிய இந்த தேவர்களை பார்த்து, ரிஷிகளை பார்த்து நீங்களாம் இங்கே நிற்காதுங்க. கலியுகத்தை பார்த்து நீங்கள் பயந்து நின்னால் அதில் ஒரு விடை எப்படி கிடைக்கும், ஒரு நிவாரணம் எப்படி கிடைக்கும்? நீங்களாம் போங்க, நீங்களாம் அவதாரம் பண்ணி ஆங்காங்கு அவதாரம் பண்ணி சகுண பக்தியை எல்லோருடைய ஹிருதயத்தையும் நீங்களாம் ஸ்தாபனம் பண்ணணும். நாமஸ்மரணாவினகாகி கலியுகி தரணோபாயனாகி ஐசே சாங்கதாச்சி சேஷசாயி நிஜபக்தபாயி லாகலே. சேஷசாயியான நாராயணன் இந்த கலியுகத்தில் ஒரு உபாயம் ஒன்று உண்டுன்னு சொன்னால் நாம சங்கீர்த்தனம் ஒன்றே தான் உபாயம் அப்படின்னு சொன்னதுமே எல்லா பக்தர்களும் அவருடைய சரணத்திலிருந்து அவன் என்ன சொல்கிறா, மனதி துவா ஜெகஜீவரே, ஹே ஜெகஜீவனா, ஹே விஷ்ணு, ஹே நாராயணா, மாகே தசாவதார ஹே ஊட, நீர் இது வரைக்கும் 10 அவதாரம் எடுத்தீர். துஷ்ட தைத்தியாசி மாரோனி
துஷ்டர்களையும் தைத்தியர்களையும் வதம் பண்ணினீர், தர்மஸ்தாபன பைக்கேனே, தர்மத்தை நீங்கள் ஸ்தாபிச்சேள். ஆனால் இப்போ நீங்கள் அவதாரம் எடுக்கிறதுக்கு தான் எங்களை அவதாரம் எடுக்க சொல்கிறேனா? ஆத்தா ஆமாதீன ஹேச்சீகிருத்திய, நீங்கள் எந்த வேலையை மற்ற யுகங்களில் பண்ணினீங்களோ அந்த வேலையப்போ நீங்கள் எங்களை விட்டு நீங்கள் பண்ணுற சொல்கிறேனே. அந்தந்த யுகங்களில் ஏதோ ஒரு அசுரன் இருந்தான், ஏதோ ஒரு ராட்சசன் இருந்தான், அவனை நீங்கள் போய் வதம் பண்ணிட்டு வந்துட்டேள். கலியுகத்தில் ஒரு ராட்சசனாக இருக்கான், கலியுகத்தில் ஒரு அசுரனாக இருக்கான். ஒவ்வொருத்தன் கிட்டையும் 6 அசுரன் இருக்கான். ஷட்வைரி ஜிங்கோ நீ சமஸ்த, ஒத்தன்ல 2 இல்லை, ஒவ்வொருத்தன் கிட்டையும் 6 யமன், 6 அசுரன் ஒவ்வொருத்தன் கிட்டையும் இருக்கான். அப்படின்னா எவ்வளவு அசுரால் இந்த லோகத்தில் இருக்கா? ஷட்வரி, லோபம், மோகம், மதம், மாத்சரியம், அப்பேற்பட்ட 6 வைரிகள் இதெல்லாம் இருக்கோ, இதெல்லாம் எல்லா இடத்தையும் ஏராளமாக இருக்குது. அதை போய் நாங்கள் ஜெயிக்கணும். நீங்கள் ஒரு அசுரன் அடிச்சல் ஒரு யுகத்தில், நாங்கள் இந்த யுகத்தை எத்தனை அசுரால் அடிக்கணும் பாருங்க. நீங்கள் ஜனாசிதாகவும் நீ பக்தி பந்தா, ஆனால் நீங்கள் சொன்ன சொல்படி நாம சங்கீர்த்தனம் பண்ணி எல்லோருக்கும் பக்தி பந்தாவை காண்பிச்சு சேவோ நாமாமிருத்த தரணீவரி அப்படின்னு சொல்லிட்டு எல்லாரும் இந்த தரணியில் அவதாரம் எடுத்தார்கள். இந்த சாதுக்கள்லாம் இந்த அவதாரத்தை எடுக்க போறா அப்படின்னு இவ அவதாரத்தை எடுக்கிறதுக்கு முன்னாடியே பவிஷ்யோத்தர புராணம் அப்படிங்கிற ஒரு புராணத்தில் வியாசர் அட்வான்ஸாக சொல்லிவிட்டார். இந்த கலியுகத்தை யாரெல்லாம் எங்கெங்கெல்லாம் எப்படிலாம் அவதாரம் பண்ணி என்னென்ன லீலை உண்டு அப்படின்னு சொல்லிவிட்டார். நானும் அந்த பவிஷ்யோத்தர புராணத்தை நானும் தேடி பார்த்தேன், எங்கேயா கிடைக்கிறதா தேடி பார்த்தா கிடைக்கல. ஏண்டா கிடைக்கலன்னு மகிபதியிட கேட்டால் தான் தெரிஞ்சுது. அவர் சொல்கிறார், அவர் வியாசர் இந்த புராணத்தை எழுதி முடித்தாரோ இல்லையோ அந்த புஸ்தகம் திருட்டு போயிடுச்சு. சிலப்போ விலை உயர்ந்த புஸ்தகங்கள் யாராவது எடுத்துன்னு போயிடுவா இல்லையா, நான் சித்த படித்து தரேன் உங்களுக்கு அப்படின்னு சித்த படித்து தரேன்னு எடுத்துன்னு போனவா தான் போனது. அவளையும் காணாது, அந்த புஸ்தகத்தையும் காணாது. இந்த புஸ்தகங்கள்லாம் கிடைக்காது. அது மாதிரி இந்த வியாசர் எழுதி வச்சாரோ இல்லையோ, ஆஹா ரொம்ப நல்லா இருக்கேன் இந்த கிரந்தம், நான் கொஞ்சம் வாங்கி படிச்சு தரேன் உங்கள்கிட்ட. இது 2வது காப்பியும் கிடையாது. அன்றைக்கெல்லாம் பிரிண்ட் காலமும் இல்லை, ஜெராக்ஸ் காலமும் இல்லை, ஒரே ஒரு காப்பி, சிங்கிள் காப்பி தான் எழுதியிருக்காரு வியாசர். நான் படித்து திருப்பி கொடுத்துட்றேன் அப்படின்னு கலப்பிண்டு போனவர் கைலாசபதியான பரமசிவன். அவர் ஏன் திருப்பி கொடுக்கல? அவர் திருப்பி ஏன் கொடுக்கல? கீழே வச்சா தானே, இருக்கிறதே ஒரு காப்பி. அவருக்கு எழுதி எடுக்கிறதுக்கு டைம் இல்லை, அவருக்கு காப்பி எடுக்கிறதுக்கு வசதி இல்லை. அப்போ அவர் என்ன பண்ணுறாரு? படிச்சுட்டே இருக்கார். அந்த பவிஷ்யோத்தர புராணத்தை அவர் படிச்சுட்டே இருக்காரா, காப்பியே கிடைக்கல, யாருக்கிட்டையும் கிடைக்கல. நாராயணன் பார்த்தா என்னடாது மெனக்கட்டுன்னு, வியாசர் பார்த்தாரு மெனக்கட்டுன்னு எழுதினோம் அந்த கிரந்தத்தை, இவர் கொடுக்க மாட்டேங்கிறார். அப்போ வியாசர் தானே இந்த கிரந்தத்தை எழுதினார். அவர் திரும்பவும் எழுதினார், கதையோ அவருக்கு தெரியும், அந்த கிரந்தத்தின் எழுதின விஷயமோ அவருக்கு தெரியும். அவர் திருப்பி ஒரு காப்பி எழுதலாம் இல்லையா? அப்படின்னா திருப்பி ஒரு காப்பி எழுதிட்டு திருப்பி யாராவது திருடினா என்ன பண்ணுறது? அதனால் அவர் தீர்மானம் பண்ணிட்டார், நாம் இங்கே உட்காந்து இந்த கிரந்தத்தனமே எழுதவே கூடாது. இங்கே உட்காந்து எழுதினா இப்படி தான் யாராவது எடுத்துகிட்டு போயிடுவா. அதனால் இங்கே உட்காந்து எழுதுறதுக்கு பதிலாக இந்த கிரந்தத்தை கீழே தரணியில் பிருத்திவியில் யாரையாவது ஒத்துன்னு விட்டு நம்ம எழுத வைப்போம். யாரையாவது விட்டு நம்ம எழுத வைப்போம். அவளை எழுத விட்டோமானால் அவள் எழுதினது அவள் என்ன பண்ணுவோம், பிருத்திவியில் இருக்கிறவள புத்திசாலி, அவள்லாம் உடனே காப்பி பண்ணிப்பாள். நம்ம காப்பி பண்ணுறது நம்ம எல்லோருமே உஸ்தாது. அதனால் இவாளும் காப்பி பண்ணிட்டு அவள் வேறு காப்பி வச்சு விட்டாட்டா இந்த பிரச்சனையே இருக்காது பாரு. அப்படியே வியாசர் அன்றைக்கே ஒரு பிளான் போட்டு விட்டார், இது யாரையா விட்டு எழுத பண்ணணும்னு. யாரை விட்டு எழுத வைக்கலாம் அப்படிங்கிறதுக்கு பக்த விஜயத்தில் பக்த லீலாமிரதத்தில் சொல்கிறார் மகிபதி. அதனால இந்த பக்த லீலாமிரதம் நான் எழுதினேன் அப்படின்னா வியாசர் சொல்லி நான் எழுதினேன்னு நினச்சிக்காதேங்க, எல்லாம் பாண்டவனுடைய செயல் தான். ஏன்னா நான் ஃபஸ்ட் இல்லை, மகிபதியே அவனே ஒத்துக்கிறார். அவர் சொல்கிறார், பக்த விஜயமோ பக்த லீலாமிரதமோ இந்த கிரந்தங்கள் நாம் எழுதினோன்னா பக்த விஜயங்கள் பக்த சரித்திரங்களில் முதலாக மகிபதி அவர்தான் எழுதினார், தப்பு. அப்படி இல்லை, மகிபதி முன்னாலே எழுதலை அப்படின்னு மகிபதி தானே சொல்லிக்கிறார். நானே அந்தந்த சந்துக்கிட்ட மாதுக்கரம் வாங்கினேன்னு சொன்னோன்னே அது மாதிரி ஒரு சந்து ஒருத்தர், அந்த சந்துக்கு பேர் நாபாஜி அப்படிங்கிற அந்த சந்துக்கு பேர். அந்த நாபாஜிங்கிற சந்து தான் முதலாக அவர் தான் அந்த சரித்திரத்தை எழுதினார். அவர் எழுதின அந்த சரித்திரத்திலேருந்து தான் நம்மளுக்கு விஷயங்கள்லாம் கிடச்சி. அவர் எழுதின சரித்திரம் குவால்ஹேரி அப்படிங்கிற பாஷை. குவால்ஹேரி பாஷைங்கிறது ஹிந்தி பாஷை. அந்த பாஷையில் தான் அவர் அந்த கிரந்தத்தை எழுதினது. அவர்கிட்டேந்து கிடைச்ச ஒரு பிச்சை தான் இந்த பக்த விஜயம்.
இதை தவிர நாபாஜி எழுதினத்தை தவிர அதுக்கப்புறம் மற்ற சந்துக்கள்லாம் யார் இருந்திருக்காளோ பல சந்துக்கள் வேறு சந்து பற்றி சரித்திரம் எழுதியிருக்கா. அவள் எழுதின கிரந்தங்கள்லேருந்து எடுத்துனது அதை தான் மாதுகரம் அப்படின்னு சொன்னார். அது மாத்திரம் இல்லாமல் அந்தந்த சந்துக்களோட வம்சத்தில் மகிபதி காலத்தில் அவள் வம்சத்தில் யார் இருந்தாலோ அவள் எல்லாரையும் போய் பார்த்து அவள் கூட சில நாட்கள் இருந்து பழகி அவளிடத்துலேருந்து பல விஷயங்களை தெரிஞ்சு இப்படி எல்லாத்தையும் சேகரித்து வச்சார் அப்படிங்கிறத நம்ம பார்க்குறோம். இது அவரே சொல்கிறார், மகிபதியே சொல்கிறார், இப்படி தான் இந்த பக்த விஜயமோ இந்த பக்த லீலாமிருத்தமோ இப்படி தான் எழுதப்பட்டது. உடனே ஸ்ரோதாக்கள்லாம் கேட்குறா மகிபதி கிட்ட, இந்த நாபாஜி என்கின்றவர் தான் பரமசிவன் தூக்கின்னு போயிட்டார் வேதவியாசர்கிட்டேருந்து, அதுக்கப்புறம் நாபாஜி இந்த கிரந்தத்தை கொடுத்தான்னு சொல்கிறேன். அப்படின்னா இந்த நாபாஜி எப்பேற்பட்டவராக இருக்கணும்? வியாசர் பண்ணின வேலையா நாபாஜி பண்ணினார் அப்படின்னா லேஸ்பட்ட வேலையா? இந்த நாபாஜி யாரு? இவருக்கு யாரு குரு? இவருடைய குரு பரம்பரை என்ன? இவருடைய யோகியத்தை என்ன அப்படின்னு சிற்றா எங்களுக்கு நாபாஜி பற்றி சொல்லணுமே அப்படின்னு ஆரம்பிக்கும் பொழுது பக்த லீலாமிருதம் அப்படிங்கிற கிரந்தத்தில் முதல் சரித்திரமே நாபாஜியோட சரித்திரத்தோடு ஆரம்பிக்கிறது. வடக்கில் வாராணசி க்ஷேத்திரம் ராமானந்த சுவாமி என்கின்ற ஒரு மகான் இருந்தார். அந்த ராமானந்த சுவாமிக்கு ஆனந்தானந்த சுவாமி அப்படிங்கிற ஒரு சிஷ்யர். ஆனந்தானந்த சுவாமிக்கு போஹரிதாஸ் அப்படிங்கிற சிஷ்யர். அந்த போஹரிதாஸ்க்கு அக்ரஜி கிலஜி அப்படிங்கிற 2 சிஷ்யாள். இதை ஏன் சொல்கிறார்? என்ன இவா குரு பரம்பரை என்னன்னு கேட்டாலே நாபாஜியோட குரு பரம்பரை என்னன்னு கேட்டால் ராமானந்த சம்பிரதாயம் அப்படிங்கிறது தெரிய வருது. மகத்தான சம்பிரதாயம். இந்த ராமானந்த சம்பிரதாயத்தில் தான் அப்புறம் பிற்காலத்து கபீர்தாசனும் தோன்றினார். இந்த அக்ரஜி கிலஜி அப்படிங்கிறவா பரம விஷ்ணு பக்தர்களாக இருந்தா, எப்பவுமே ஹரிநாம சங்கீர்த்தனம் பண்ணிட்டே இருக்கக்கூடியவர்கள். அவளை பார்த்தாலே சாந்தி க்ஷமை இது 2த்துக்கும் இருப்பிடம் அப்படின்னு சொல்லலாம். சாந்தி க்ஷமா 2 பேரும் பர்சானிஃபைடாக இருக்கா அவளை பார்த்தாலே. அவளிடத்தில் இருக்கக்கூடிய அத்தியாத்ம ஞானமோ வசத்தியான அத்தியாத்ம ஞானமாக இருக்கு. அதி தேஜஸ்வியாக இருக்கக்கூடியவர்கள், பரம கிருஷ்ண பக்தர்களாகவும் இருக்கா. அவள் வாயை திறந்து 2 வார்த்தை பேசினாலும் பிரகஸ்பதி வச்சனம் போல இருக்கும். அத்தனை அழகா இருக்கும் அவளுடைய பேச்சு. நம்மளுக்கு மனசமாதானத்தை தரக்கூடிய பேச்சா இருக்கும். இப்படி இருந்துட்டு இருக்கா, இப்பேற்பட்ட மகத்துகளாக இருந்துட்டு இருக்காளே. ஆனால் அதே சமயத்தில் பரம வினீதராக இருக்கக்கூடியவர்கள். ஏதோ தாண்டோம் ஏதோ ஒரு மகாராஜ் மாதிரி இல்லாமல் யாரு போனாலும் அவளிடத்தில் பழகலாம், யாரு போனாலும் அவளிடத்தில் பேசலாம் அப்படின்னு ரொம்ப அப்ரோச்சபிளாக இருந்துட்டு இருக்கார்கள். இப்படி எல்லாரிடத்தையும் பழகின்னு இருக்காளே. அப்படியானால் சமூக விவகாரமான விஷயங்கள் நிறையா இருக்குமே, அதில் தானே ஈடுபடுற மாதிரி அமையும். அப்படின்னாக்கா சமூகத்துக்கு கூட பழக ஆரம்பித்தோம், ஜனங்கள் கூட ஆரம்பித்தோம்னா அதோடைய அக்கப்போரு அப்படிங்கிறது தனி. அதில் மாட்டின்றவர்களாக இருப்பாளோ அப்படின்னா அப்படி இல்லையா. சமாஜத்துக்கிட்ட ஜனங்களிடத்த அழகாக எல்லாரோடையும் சுலபமாக பழகின்றே இருக்கா. ஆனால் அதே சமயத்தில் சர்வத்திர ஆத்ம தர்சனத்தோடு இருக்கக்கூடியவர்கள். அப்பேற்பட்ட மகத்துக்கள் இவா ஹிருதயத்தை துவைத்த பாவமே கிடையாது. இவாளுடைய மகத்துவம் ஆங்காங்கு ஊருக்கு பரவி பெரிய பெரிய மகாராஜாக்கள்லாம் பெரிய பெரிய ஆட்கள்லாம் இவா சரணத்தை விழுந்து இவாளுடைய உபதேசங்களையும் ஆசீர்வாதங்களையும் வாங்கிட்டு போகக்கூடியவர்கள். பல சிஷ்யாள் அவளுக்கு உண்டு. பிரபோதினி பத்மஹஸ்தி அப்படிங்கிற கிரந்தங்கள்லாம் இயற்றியவர்கள் இவா 2 பேருமே. உள்ள ஒன்று வச்சுட்டு வழியில் ஒன்று பழகிறது அப்படிங்கிறது இல்லாமல் ரொம்ப சுலபமாக ஒரு கிருத்திரிம புத்தி இல்லாதவர்களாக அழகா ஒரு மகத்தான சாதுக்களாக இவா இருந்துருக்கா. யார் வந்தாலுமே அவளுக்கு கிருஷ்ண பக்தி அவளுக்கு உபதேசம் பண்ணி அவளுக்கு நாம ஜப்பங்கள்லாம் உபதேசம் பண்ணி பக்தியை நல்லா திருடப்படுத்திட்டு சகுன பக்தியில் ஈடுபடுறவராக இருக்கார்கள். எங்குமே சர்வாத்ம தர்சனம் பண்ணிட்டு இருக்கா. அது அவளுடைய நிலை, அது அவளுடைய அனுபூதி. ஆனால் முழுக்க 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 சகுன பக்தியிலேயே தான் இருந்துட்டு இருக்கா. இப்படி இருந்துட்டு இருக்கும் பொழுது பகவானுக்கு ஆசையாக இருக்குமா இருக்காதா? இவாளை பார்த்தாலே பகவானுக்கு ஆசையாக இருக்கும் இல்லையா? அதனாலே கிருஷ்ணன் எப்போவுமே அவனுக்கு கிருஷ்ணனுக்கு இது ஒரு பழக்கம்தான். என்றைக்குமே அவன் இருக்கிற ஊரில் அவன் இருக்கவே மாட்டான்.
இப்படி இப்படி ஓடி 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 போயிட்டே இருப்பான். எங்கே ஓடி ஓடி போவான்? இப்பேற்பட்ட தாசர்கள், இப்பேற்பட்ட சாதுக்களின் சந்தங்க எங்கே இருக்காளோ அங்கே தானே ஓடி போவான். அவளுக்கே ஓடி ஓடி போவான். பக்த விஜயத்தையே பார்த்தோம் இல்லையா? ருக்மிணி சத்யபாமா இவாள் நாரதரத்தை முறையெடுத்து நம்ம கேட்டோம். அது மாதிரி கிருஷ்ணன் என்ன பண்ண ஆரம்பிச்சுட்டான், இந்த இந்த ரெண்டு சாதுக்கள் இருக்காளே, அக்ரஜி கிரஜி அப்படிங்கிற சாதுக்கள் இருக்காளே, இவாளுடைய எப்போ பழகின்றே இருக்கான் கிருஷ்ணன். இவா போகிற இடத்துக்கே ஜேத்தே ஜாத்தோ தே தே தூ மஜா சாங்காதி சாலவி சிஹாத் धरोनियार जेते जातो ते ते तू माझा सांगाती. துகாராம் சுவாமிகள் பாடுறார், நான் எங்கே போனாலும் என் விரலை பிடிச்சு நீ கூட கூட நீ வந்துட்டு இருக்காயே. யாரு பகவான்? நீ பகவானா இருந்துண்டு உன்னுடைய கையை உன்னுடைய விரலை பிடிச்சுண்டு உன்னையே பின்தொடர்ந்து நான் அல்லவோ வரணும் கிருஷ்ணா. அப்படி இல்லாமல் நான் எங்கெங்கெல்லாம் போயின்னு இருக்கையோ அங்கங்கெல்லாம் எந்த விரலை பிடிச்சு நீ தொடர்ந்து வராயே, இது பரம ஆச்சரியமாக இருக்கே அப்படி துகாராம் பாடுறார். அதே போல் இந்த அக்ரஜி கிரிஜி கூட எப்பவும் எவா எங்கே போனாலும் அவளை தொடர்ந்து 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 கிருஷ்ணன் போயிட்டே இருக்கான். இதுதான் பக்தியுடைய சிரேஷ்டத்துவம் அப்படிங்கிறது. அது வேணும் இது வேணும் அப்படின்னு பெருமாள்கிட்ட கேட்க போனோமானால் பெருமாள் என்ன பண்ணுவான்னா, ரொம்ப சந்தோஷமாக நீ கேட்டதை ஆச்சுன்னு கொடுத்துன்னு ஆச்சு இதோட எனக்கும் உனக்கு ஆச்சுன்னு கை தட்டிவிட்டு போயிடுவான். அதனால் அவன்கிட்ட எனக்கு அது தாடா இது தாடான்னு பகவான்கிட்ட கேட்கவே கூடாது. அவன்கிட்ட கேட்கக்கூடியது ஒன்றே ஒன்று தான், கிருஷ்ணா எனக்கு நீ வேணும். எனக்கு பேர் வேணும் கேட்க வேண்டாம், புகழ் வேணும்னு கேட்க வேண்டாம், அதெல்லாம் ஒன்றும் கேட்க வேண்டாம். கிருஷ்ணா எனக்கு நீ வேணும், உன் சரண பக்தி வேணும் அப்படிங்கிறத கேட்டுட்டோமானால் அப்புறம் எதது எப்பப்போ எப்படி எந்தெந்த அளவுக்கு எங்கே வச்சு கொடுக்கணுமோ அதை தான் அப்பப்போ அப்படி கொடுப்பான் கிருஷ்ணன். ஏன்னா அதுக்கு நாம் கண்ணனிடத்தில் நம்மளை ஒப்படைச்சுட்டோன்னா நம்மளை பற்றி கவலைப்பட வேண்டிய அவசியமே கிடையாது. அதுக்கப்புறம் நம்ம பாரம் நம்ம கவலையெல்லாம் அவனை சேர்ந்ததாச்சே. அப்படி இருந்துட்டு இருக்கும் பொழுது அந்த பக்தி தான் எல்லாத்துடையும் சிரேஷ்டம். அந்த பக்தி இல்லாமல் நீங்கள் எதை பண்ணுங்க, எதுவுமே பிரயோஜனம் இல்லை. நீ பெரிய தபசு பண்ணேள், பக்தி இல்லாமல் அந்த தபஸ் வேஸ்ட்டு. பெரிய ஜபம் பண்ணினேள், பெரிய ஹோமம் பண்ணினேள், பக்தி இல்லாமல் எல்லாமே வேஸ்ட்டு. நீங்கள் எதை பண்ணினாலும் வேஸ்ட்டு தான். யோக சாதனமும் வேஸ்ட்டு தான், விரதானுஷ்டானங்களும் வேஸ்ட்டு தான். அதெல்லாம் என்னாகும் தெரியுமா? அது மாதிரி பக்தி இல்லாமல் இதெல்லாம் ஈடுபட்டோன்னா என்னாகும் தெரியுமா? அதுக்குன்னு ஒரு செட்டை வச்சுட்டு இருக்காங்க இந்திரன். ஓ இவர் தபஸ் பண்ணுறாரா, இவர் தபஸ்வியா, சரி சரி டை ரம்பையை அனுப்புடாங்க அப்படின்னு அனுப்பிச்சி விட்டுடுவான். அவ்வளவுதான். நாம் பண்ணின அவ்வளவு தபஸும் அந்த ரம்பையோட நாட்டியத்தை பார்த்து அப்படியே கரைஞ்சு போயிடும். நாம் பண்ணின அவ்வளோ யோக சாதனம் அந்த உருவசியை பார்த்து அப்படியே போயிடும். அந்த மன்மதன் ஒரு பானத்தை போட்டால் போகிறோம், அவ்வளவுதான். அந்த பானத்தில் நாங்கள் சிக்கின்றுடுவோம். இதெல்லாம் சிக்கிறதுக்கு காரணம் என்ன? அது வெறும்ன இருக்கக்கூடிய ஒரு சாதனையாக இருக்கிறதுனால தான். அந்த சாதனையில் மாத்திரம் பக்தி ஒன்று இருந்துருதுன்னு வச்சுப்போமே, இவாள் யாரையும் வர விடாமல் காக்கிறதுக்கு கண்ணன் நம்மளுக்கு நேரம் அப்படி நின்றுட்டு இருப்பான். பக்தின்னு ஒரு கிருஷ்ண பக்தின்னு இருந்து கொடுத்தனாக்கா இந்த ஆபத்தில் எதுவும் வராமல் இருக்கும். பக்தி இல்லாத எதுவுமே வீண் அப்படின்னு சொல்கிறா. எல்லா சந்துக்களும் அதை தான் சொல்கிறா. பக்தி பிரேம வின ஞான கோ தேவா அபிமான நித்ய நவாம் தயாமாஜி பக்தி பிரேம வின ஞான கோ தேவா. இந்த பக்தியை தான் அடிப்படையாக வச்சுட்டு இருந்தா அந்த அக்ரஜியும் கிளிஜியும். ஒரு தரம் என்ன ஆகிறது, வடக்கில் ஒரு பெரிய துர்பிக்ஷம் வந்துடுத்து. லோகம் ஜனங்கள் எல்லோருமே சோத்துக்கு திண்டாடுறார்கள். ஒரு தாயார் தன்னுடைய குழந்தையை அழைச்சிட்டு எங்கேயாவது யாராவது ஏதாவது கொடுப்பாளா, இந்த குழந்தை பசி பசின்னு அழறது, அதுக்கு ஏதாவது போட்டால் பரவாயில்லையே அப்படின்னு இருக்கு அந்த தாயாருக்கு. அந்த குழந்தைய அழைச்சிட்டு போகிறா. சிலப்போ என்னாகும்னா நம்மளுடைய பிரேமை யார் மேலே நாம் வச்சுருக்கோமோ அந்த பிரேமை கூட பரீட்சிக்கப்படும். நம்மளுக்கு இன்னொருத்தர் மேலே இருக்கக்கூடிய பிரேமை எந்த அளவுக்கு சத்தியமாக இருக்குது, எந்த அளவுக்கு திருடமாக இருக்குது அப்படிங்கிறது அந்த சந்தர்ப்பங்கள் காமிச்சு கொடுக்கும். ஒன்றுமே கிடைக்கல அந்த தாயாருக்கு. அந்த தாயார் பார்க்குறா, என்னால் இந்த குழந்தைக்கு ஒன்றும் வாங்கி கொடுக்கவே முடியலையே.
அதுவும் கதறது பசிடால், நான் என்ன பண்ணுறது தெரியலையே அப்படின்னு நினச்சி அந்த குழந்தைய அழைச்சிட்டு போனான். போகும்பொழுது ஏதோ இடத்துல கங்கா தீரமாக தான் இருக்குது, வாராணசியாக இருக்குது அந்த இடம். கங்கா தீரமாக இருக்கிறதுனால அந்த கங்கா தீரத்தில் எதையோ பார்த்துது அந்த குழந்தை. அதை பார்த்து விளையாட்டு புத்தியாக இருக்கக்கூடிய குழந்தை அங்கே விளையாட ஆரம்பிச்சது. அங்கே விளையாட ஆரம்பித்ததுமே இந்த அம்மா வந்து ஏதோ தேடின்னு இருந்தாளா, அந்த குழந்தை எங்கே விளையாடுறது அப்படிங்கிறத அந்த அம்மா கவனிக்காமல் விட்டுட்டான். அவன் எங்கேயோ தேடிட்டு போக, அந்த குழந்தை விளையாட்டுத்தனமாக எங்கேயோ போக, இந்த அம்மாவும் குழந்தையும் பிரிஞ்சு விட்டா. அந்த அம்மா தேடி தேடி பார்த்தா அந்த குழந்தைய கிடைக்கல. அந்த குழந்தைய அம்மா அம்மா அம்மான்னு கதறி கதறி பார்க்குறது அம்மாவை காண்ற வழியா இல்லை. அந்த கங்கா தீரத்துலேயே ஏதோ ஒரு இடத்துல அந்த குழந்தைய உட்காந்து கொடுத்து, அதுக்கு மேலே அந்த குழந்தைக்கு தெம்பில்லை, அழறத்துக்கே தெம்பில்லை. விசும்பி விசும்பி அழுதுண்டே அம்மா 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 அப்படின்னு அழுதுண்டே ஒரு பக்கமாக ஒரு அந்த 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 காட் இருக்குமே, கங்கைக்கு காட் இருக்குமே, ஒரு காட்டில் ஒரு ஓரமாக அந்த குழந்தைய அழுதுன்னு உட்காந்துருக்கான். அந்த அம்மா தேடி தேடி பார்த்தா குழந்தைய கிடைக்கல. அப்புறம் பார்த்தா சின்ன குழந்தை அப்படின்னு யாராவது எடுத்துட்டு அந்த குழந்தைக்கு எதாவது பார்த்து கொடுத்தாலும் கொடுத்துடுவா. அந்த குழந்தைய வந்து பகவான் காப்பாற்றுவன் அப்படின்னு அந்த அம்மா வந்து இந்த குழந்தைய விட்டுவிட்டா. அந்த அம்மாவை பற்றி அப்புறம் கதை இல்லை. இந்த குழந்தை இங்கே அழுதுன்னு உட்காண்டிருக்கு. அந்த சமயத்தில் இந்த அக்ரதாஸ் என்கின்றவர் அவர் கங்கா ஸ்நானம் பண்ணி வந்திருக்கார். கங்கா ஸ்நானத்துக்காக வந்திருக்கார். கையில் பூஜா சாமானங்கள்லாம் எடுத்துட்டு இப்போ கங்கா ஸ்நானம் பண்ண வரார். அவர் கங்கா ஸ்நானம் பண்ண வரும்பொழுது இந்த குழந்தை ஊ ஊ ஊ அப்படின்னு அழுதுன்ருக்கு. குழந்தை, யாரப்பா நீ? எந்த ஊர்லேருந்து வந்திருக்க? யார் உங்கள் அம்மா? உங்கள் ஆம் எங்கே இருக்கு சொல்லு, நான் அழைச்சிட்டு போகிறேன் அப்படின்னு சொல்கிறார். ஆனால் அந்த குழந்தை ரொம்ப சின்ன பிள்ளை, அரியா பிள்ளை. அதுக்கு தன் பேரையும் சொல்லிக்க தெரியல, தன்னுடைய அம்மாவை பேரையும் சொல்ல தெரியல, தன் வீட்டு அடையாளமும் சொல்ல தெரியல. ஆனால் அழறது, பசிக்கிறது, அதுக்கு என்ன பண்ணன்னு தெரியல, பயந்து போயிருக்கு அந்த குழந்தை. சாதுக்கள் என்றைக்குமே ரொம்ப மிருதுவான ஹிருதயம் உள்ளவர்கள். சாது அப்படின்னு சொன்னோமானால் இன்னொருத்தருடைய துக்கத்தை அவளால் சகிக்க முடியாது. வேறு யாரோ துக்கப்படறா அப்படின்னு பார்த்தாலுமே இவாளுடைய ஹிருதயம் திரவிக்கும். இதுதான் சாதுவுடைய உண்மையான லட்சணம். இன்னொருத்தனை கஷ்டப்படுறதை பார்த்து அவனுக்கு நம்மளால் முடிஞ்ச ஒரு உதவி பண்ண முடியாதா அப்படின்னு நினைக்கிறதே ஒரு சத்தியான குணம் அல்லவா? மிருது சபாஹ்ய நவநீத தைசே சஜ்ஜனாஞ்சே சித்த ஜாசி अपंगिता नागी त्यासी घरी तो हृदयी. துகாராம் சுவாமிகள் சொல்றார், எப்படி நவநீதம் உள்ளும் வழியிலும் மிருதுவாக தான் இருக்குமோ, வழியில் கடினமாக இருந்து மிருதுவாக சிலது உள்ளே இருக்கும். சில பழங்கள் வழியில் மிருதுவாக இருந்து சிலதெல்லாம் உள்ள கடினமாக இருக்கும் சில பழங்கள். ஆனால் நவநீதம் அப்படி இல்லாமல் உள்ளும் மிருது வழியிலையும் மிருது, முழுக்க முழுக்க மிருது. மிருது சபாஹ்ய நவநீதம் எப்படி அப்படி இருக்குமோ அதுபோல சஜ்ஜனர்களுடைய சித்தம் தைசே சஜ்ஜனாஞ்சே சித்த, அப்பேற்பட்ட ஹிருதயம்தான் சுத்தமான ஹிருதயம். பகவான் நான் எங்கே போய் தங்கலாம் அப்படின்னு பார்க்கும்பொழுது இது மாதிரி ஹிருதயம் எங்கே கிடைக்கிறது அப்படின்னு தேடிட்டு வரான் பகவான். அப்பேற்பட்ட ஹிருதயம் கிடைச்சதுவே ஜாசியா பங்கீதா அனாகி, எப்பேற்பட்ட கோணாமானாலும் இல்லாத எப்பேற்பட்ட ஒரு ஹிருதயம் எப்போ கிடைச்சதோ தியாசி கரீதோ ஹிருதயி, அவன் ஹிருதயத்தையே தன்னோட குடிலாக ஆக்கி ஏற்றுக்கொள்ளறான் பெருமாள் அப்படிங்கிறார் துகாராம சுவாமிகள். இந்த அக்ரதாஸ் இந்த குழந்தையை பார்க்கும்பொழுது இவர் மனம் உருகிறது. குழந்தை அழாதேம்மா, நீ சபத்து குழந்தையாச்சே, நான் உனக்கு அவங்க அம்மாவை தேடித்தரேன், உனக்கு நான் மம்மம் ஏதாவது போட்டுத்தரேன், நீ அழாதே, இங்கே சித்து உக்கார் அப்படின்னு சொல்லி அந்த குழந்தைய கொஞ்சம் சமாதானப்படுத்தி அவனை உடனே அக்ரதாஸ் என்ன பண்ணுறார், மடமடான்னு போகிறார். கங்கா ஸ்நானத்தை பண்ணினார். எப்போவும் விஸ்தாரமாக பண்ணக்கூடிய பூஜைன்னு பண்ண உட்காராமல் ஏதோ ஒரு கிஞ்சித்து ஸ்நான சங்கல்பத்தை பண்ணிட்டு வேகம் உடனே அந்த குழந்தையை தன் கைப்பற்றி வா, நீ என் கூட வா அப்படின்னு சொல்லிட்டு அந்த பரிவு, அந்த குழந்தை எடுத்த ஒரு பரிவு அந்த அக்ரதாஸுக்கு, அதை பார்த்தாலே ஒரு பశ్చాத்தாபம் அவருக்கு. அந்த குழந்தைய அழைச்சிட்டு தன்னுடைய ஆசிரமத்துக்கு வந்தார். ஆசிரமத்துக்கு வந்ததுமே அந்த ஆசிரமத்தில் யார்கிட்டையோ சொல்லி அல்லது தானோ அந்த குழந்தைக்கு சில ஆகாரத்தை கொடுத்து அந்த குழந்தை சாப்பிட்டானோ இல்லையோ அவன் அழுக அடங்கித்து. அப்பாடா அப்படின்னு ஆச்சு. எப்போவுமே சிலப்போ குழந்தைகள்லாம் கைக்கு அடங்காமல் அழும், எதை செஞ்சாலும் அழும்.
ஆனால் எப்படியோ அந்த அம்மா வந்து அந்த குழந்தைக்கு வந்து ஒரு பாலோ ஒரு சாதமோ ஒரு பம்மு ஊட்டி அந்த குழந்தைய சாந்தம் பண்ணினதுக்கு அப்புறம் அப்படியே அந்த சாகரத்தை அலைய ஓஞ்சா மாதிரி ஓயும் தெரியுமா வீட்டில். அப்போது அப்பாடி அப்படின்னு இருக்கும். என்னது அப்பாடி, இந்த குழந்தை சொல்ல தெரியாமல் அழுதுட்டே பசின்னு சொல்ல தெரியல. இப்போ இந்த பசி அடங்கியதும் அந்த குழந்தை குவைட்டாக ஆயிடுத்து இல்லையோ, அதை பார்த்து இவ அம்மா தாயாருக்கு மன சமாதானம். அது மாதிரி இவர் சமாதானமாக ஆனார். இது ஆசிரமமாக இருக்கிறதுனால எப்போவுமே ஆசிரமத்தில் பைராகிகள் சாதுக்கள் சந்துக்கள் எல்லாருமே இங்கே ஒரு போக்குவரத்து உண்டு. இந்த குழந்தை யாருன்னு தெரியாது, இவருக்கே தெரியாதே. இதோட அம்மாவை எங்கேருந்து தேடுறது? இந்த குழந்தையோட தாயார் யார், தகப்பனார் யார், இவனோட குலம் என்ன, இவனோட கோத்திரம் என்ன, ஊர் என்ன, ஒரு விஷயம் தெரியாது அக்ரதாஸுக்கு. என்ன இருந்தாலும் காலம் மனுஷர்கள் இதுக்கெல்லாம் பயப்பட வேண்டிய அவசியம் யாருக்குமே உண்டு. சிலப்போ பார்க்கலாம் அதை சாதுக்கள் அவளுக்குன்னு ஒரு பிரின்சிபல் ஒன்று இருக்கும். ஆனால் அந்த பிரின்சிபல் காலத்துக்கும் தேசத்துக்கும் அனுசரணையாக இருக்கிற மட்டும்தான் அந்த பிரின்சிபலை பற்றி பேசுவாள். இல்லையானால் அவளுக்குன்னு இருக்கக்கூடிய கொள்கையை தன் ஹிருதயத்தை பூட்டி வச்சுடுவார்கள், வெளிப்படுத்த மாட்டார்கள். காலத்துக்கும் தேசத்துக்கும் அனுசரணையாக இருக்க வேண்டியது ஒவ்வொருத்தனுடையும் கடமை தான். அப்படி இருக்கும் பொழுது 4 பேர் 4 கேள்வி கேட்பாளே. இந்த அக்ரதாசோ இவர் குடும்பஸ்தர் அல்லவே, என்னாச்சு இவர் எங்கேருந்து திடீர்னு குழந்தைய தூக்கி நின்றுருக்கா, என்னவோ ஏதோ அப்படின்னு யாராவது சொல்லிவிட்டா என்ன பண்ணுறது, இந்த ஒரு பயம் உண்டு. அதனால என்ன பண்ணினார், இந்த குழந்தை யாருன்னு தெரியாது அப்படிங்கிறதுனாலேயே தன்னுடைய ஆசிரமத்திலேயே அந்த ஆசிரமத்திலேயே ஒரு சின்ன ஒரு குடிசை, ஒரு தனியாக ஒரு சின்ன குடிசையை அமைச்சு இந்த குழந்தை வேறு இந்த குடிசையில் நீ இனிமேல் இந்த குடிசையில் இருந்துட்டு இருப்பா அப்படின்னு அந்த குழந்தைய அங்கே குடிசையில் வச்சு கண்காணிப்போட அப்பப்போ அந்த குழந்தைய கவனிச்சுண்டு அந்த குழந்தைக்கு தேவையான என்னென்ன ஆகாரங்கள்லாம் வேணுமோ, அந்த குழந்தைக்கு என்னென்னலாம் வேணுமோ அதெல்லாம் பார்த்து அவனை அரவணைச்சுன்னு வச்சுட்டு இருக்கான் அக்ரதாஸ். இப்படி நாட்கள் ஓடுறது, மாதங்கள் ஓடுறது, வருஷங்கள் ஓடுறது. இந்த குழந்தை இந்த ஆசிரமத்தையே வளர்ந்துன்னு ஒரு சின்ன பையனாக வளர்ந்தாச்சு. இந்த ஆசிரமத்தை இருந்துட்டு இருக்கிறதுனாலேயே எவ்வளவோ பைராகிகள் வந்து போயின்னு இருப்பா, எவ்வளவோ சாதுக்கள்லாம் வந்து போயின்னு இருப்பா. வரக்கூடிய சந்துக்கள், வரக்கூடிய பைராகிகள் இவா சரணத்தெல்லாம் விழுந்து நமஸ்கரிக்கிறாள் அந்த குழந்தை. இந்த பைராகிகள் இவாள்லாம் வந்து போனப்புறம் இவாளுக்கு எல்லாருக்குமே அன்னதானம் நடக்குது ஆசிரமத்தில். அதனால் அன்னதானம் பொழுது இவன் போய் அவளுக்கு ஒத்தாசை பண்ணுறது, இவன் வந்து ஆசிரமத்திலிருந்து பலவிதமான சேவை பண்ணுறது, பலவிதமான கைங்கரியம் பண்ணுறது, இவ்வளவும் பண்ணி முடிச்சு கடைசியாக எந்த சாது இன்னும் ஆகாரத்துக்கு பாக்கி இருக்காரோ அவரும் சாப்பிட்டு முடிச்சு கிளம்பினதுக்கு அப்புறம்தான் இவன் சாப்பிடுவான். அதனால் இவனுக்கு உச்சிஷ்டம்தான். நாரதருடைய கதை எப்படி இருக்கோ ஸ்ரீமத் பாகவதத்தில், அதே உச்சிஷ்டத்துடைய ஒரு மகிமை தான். சேவின உச்சிஷ்டம் லோலேல அங்கணி வைஷ்ணவான் சரணி ஹோயின ஜோடா அப்படிங்கிறார் துகாராம் சுவாமிகள். எனக்கு வேறு எதுவும் வேண்டாம், சாதுக்களுடைய உச்சிஷ்டம் லோலேன அங்கனி அவளுடைய சரணதூளியில் விழுந்து உருளறது பெறலறது வைஷ்ணவான் சரணி ஹோயின ஜோடா, நான் என்னை செருப்பாக தைச்சு போட்டுக்கிறேனே அந்த சாதுக்களுக்கு, அவளுக்கே சேவை பண்ணுறேன், அவளுக்கே கைங்கரியம் பண்ணுறேன் அப்படின்னு அப்பேற்பட்ட ஒரு சாதனா நிஷ்டை எவன் ஹிருதயத்தில் வருதோ, அந்த சாதனா நிஷ்டை எவன் ஹிருதயத்திற்கோ அவன் ஒரு மகான் அப்படின்னு தெரிஞ்சுக்கணும். ஏன்னா எத்தனை பேருக்கு சாதனா நிஷ்டை வந்துவிடும், எனக்கு எதுவும் வேண்டாம், நான் சாதனை பண்ணுறேன், நான் ஆத்மார்த்தத்துக்கே இருக்கேன், நான் பரமாத்ம சாதனை பண்ணுறேன், நான் பஜனை பண்ணுறேன் அப்படின்னு சாதனை பண்ணுறதுக்காகவும் ஒரு பக்தி விஷயமாக தன்னுடைய வாழ்க்கையை நடத்துறதுக்காகவும் எவ்வளோ பேருக்கு தோணும், நான் வந்து இதை படிக்கிறேன், அதை படிக்கிறேன், இந்த குவாலிஃபிகேஷன் பண்ணுறேன், அந்த வேலை பண்ணுறேன், இத்தனை சம்பாதிக்கிறேன், இத்தனை வீடு சம்பாதிக்கிறேன், இந்த கார் வாங்குகிறேன், அங்கே பங்களா வாங்குகிறேன், இவ்வளவு சேர்க்குறேன், இப்படி தானே ஒவ்வொருத்தனுக்கும் எண்ணம். இப்படி எண்ணம் இருந்துட்டு இருக்கும் பொழுது எவனுக்காது கோட்டியில் ஒத்தருக்கு சே இதெல்லாம் துச்சம், இதெல்லாம் வேண்டாம், எனக்கு நான் வந்து சாதுக்கள் சரணமே சரணம் அப்படி நான் கிடைக்க நான் அவளுக்கே நான் கைங்கரியம் பண்ணுறேன் அப்படின்னு கோட்டியில் ஒத்தனுக்கு தான் தோணும். அப்படி தோன்றவனே அவனே ஒரு மகான் தானே. இந்த நாபாஜி வேற எதுவும் பண்ணலை, இங்கேயே இருந்துட்டு இருக்கான். இருந்துட்டு இந்த ஆசிரமத்தில் இருந்துட்டு இந்த சாதுக்களுக்கு ஆசிரமத்துக்கு கைங்கரியம் பண்ணிட்டு உச்சிஷ்டத்தை சாப்பிட்டுட்டே இருந்தானே, இது எதாவது பிரயோஜனம் உண்டா? யாராவது ஒருத்தன்
யாராவது ஒருத்தன் நிறைய வேத மந்திரம் படிக்கிறேன் அப்படின்னு புறப்பட்டார்னா ஒரு கனபாடிகளாவது போகலாம் அல்லவா? இல்லை இன்னொரு பாடசாலையை போய் சேர்ந்தனா ஒரு பிரவச்சனம் பண்ணக்கூடியவனாகவாது போகலாம். எதையுமே நம்ம வாழ்க்கையில் ஒரு பிரயோஜனத்தை எதிர்பார்த்து தான் நாம் எதுவுமே செய்வோம். அந்த பிரயோஜனம் லௌகிகமான பிரயோஜனமாக தான் முகாவாசியமும் போய் முடியும். பாரமார்த்திகமான பிரயோஜனத்தை எதிர்பார்த்து எவன் போகிறதுக்கு தயாராக இருக்கான்? யாரும் போகிறதுக்கு தயாராக இல்லை. இவன் இங்கே இருந்துருக்கான், எந்த சாதனையும் பண்ணலை. ஏதாவது பண்ண வேண்டாமா? வேத மந்திரம் கத்துன்ற சாதனை பண்ணினானா? பண்ணலை. சரி, கிரந்தங்களை பாராயணம் பண்ணக்கூடிய சாதனை பண்ணினானா? பண்ணலை. சரி, யோக சாதனையாவது பண்ணினானா? அதுவும் பண்ணலை. இப்போ வைஷ்ணவாச்சரணை ஓயின ஜோடான் துகாராம் பாடுறாரு, அவர் பாடிட்டு போயிட்டார். அப்படி இருந்தால் பிரயோஜனம் உண்டாதானே நம்ம மனசு எண்ணுறது? நான் வெறும் ஒரு பாகவதருக்கு ஒரு சாதுக்கு சேவை பண்ணிட்டே இருக்கேன், அதில் பிரயோஜனம் உண்டாதானே நம்மளுக்கு தோணுறது. ஆனால் தோட்டகாஷ்டகம் பாடினா அவருக்கு அது தோணலை. பார்த்தீங்களா? அவர் நான் துணி தோச்சுட்டு இருக்கேன் போரும் தான் இருந்தார் அவர். ஆனால் அவர் எப்பேற்பட்ட மகானா ஆனார். அதனால சாதனை பண்ணுறது அப்படிங்கிறதுல யாருக்கிட்ட சாதனை பண்ணுறோம் அப்படிங்கிறது ரொம்ப முக்கியம். இப்பேற்பட்ட சந்துக்கள் கிட்ட சாதனை பண்ணும்போது ஒன்றும் பண்ண வேண்டாம். அது கொல்ல பக்கத்தை தினமும் பெருக்கி தொடச்சி விட்டு போட்டுட்டு இருந்தாலே பரமஜானம் உனக்கு சேரும். இது நிச்சயம். இந்த குழந்தை எதையும் பண்ணாமல் வெறும் ஏதோ கைங்கரியம் பண்ணிட்டு இருக்கான். இந்த கைங்கரியம் பண்ணினா ஏதாவது பிரயோஜனம் உண்டான்னு தோணும் இல்லையா? இவனுக்கு என்ன ஆச்சு? யார் வராளோ போகிறாளோ அவளுடைய ஹிருதயத்தை இவன் ரீடு பண்ண ஆரம்பிச்சிட்டான். இவன் மனசில் என்ன நினச்சிட்டு இருக்கா அப்படின்னு இவனுக்கு தெரியுது. இது ஒரு அஷ்டமகா சித்தியில் ஒரு சித்தியாச்சே, இன்னொருத்தனுடைய மைண்டை ரீடு பண்ண முடியறது அப்படிங்கிற அஷ்டமகா சித்தியில் ஒரு சித்தி. அந்த அஷ்டமகா சித்தி வரணும்னா எவ்வளவு காலம் அப்பேற்பட்ட யோக சாதனை பண்ணணும். இவன் என்ன பண்ணினா? ஒன்றும் பண்ணலை, எச்சல் விட்டாங்க. சாதுக்கள் சாப்பிட்டு போனதுக்கப்புறம் எச்சல் விட்டா, அவ்வளவுதான். இவனுக்கு இப்பேற்பட்ட சித்தி. அது மாத்திரம் இல்லை, இப்போ அடுத்தது என்ன நடக்க போகிறது அப்படிங்கிறது அவனுக்கு தெரியறது. இங்கேருந்து தள்ளி இருக்கக்கூடிய ஒரு தேசத்தில் ஏதோ நடக்க போகிறது அப்படிங்கிறது தெரிகிறது. இதெல்லாம் பார்த்தா நம்மளுக்கு சித்தி, மேஜிக்கு, இதெல்லாம் மேஜிக்கு தான், சித்தி தான். ஆனால் எப்போ வரைக்கும் அது சித்தி தெரியுமோ? அது எப்போ வரைக்கும் மேஜிக்குனா, எப்போ வரைக்கும் நீ அதை உனக்காக அதனால வச்சு சம்பாதிக்கிறதுக்காக. படம் சம்பாதனம் மாத்திரம் இல்லை, பேரும் புகழ் சம்பாதனம் தானே. இந்த சித்திகள்லாம் வச்சுண்டு எப்போ நீ சம்பாதிக்க ஆரம்பிக்கிறாயோ அதெல்லாம் மேஜிக்கு. அதெல்லாம் ஒன்றை ஒரு நாளைக்கு கவுத்தும். ஆனால் இவ்வளவு சித்திகள் இருந்துட்டும் யார்கிட்டையும் காமிச்சிக்காம அடக்கி நமக்கிட்டேயே வச்சுட்டோமானால் அது நம்மளுடைய பரமார்த்த சாதனைக்கு நம்மளை இன்னும் உதவும். இந்த குழந்தை நாபாஜி இத்தனை சாதுக்கள், இந்த சாதுக்கள் கூட இருந்துட்டோமானால், சாதுக்களே பார்த்தோமானால் எல்லாம் கிருஷ்ணார்ப்பணம், எல்லாம் கிருஷ்ணார்ப்பணம். இப்படி தான் இருப்பாவா. நீங்கள் அவள்கிட்ட எண்ணத்தமே கொண்டு கொடுங்க, எல்லாம் கிருஷ்ணார்ப்பணம் ஆக்கிடுவா. பணத்தை கொடுத்தாலும் கிருஷ்ணார்ப்பணம் தான், அது மாதிரி சித்தி வந்தாலும் கிருஷ்ணார்ப்பணம் தான். அவளுக்கு கிருஷ்ணனை தவிர வேற ஒன்றும் வேண்டாம். இது அந்த சங்கத்திலேயே அந்த குழந்தைய வந்துட்டு இருக்கிறதுனால இந்த சித்தி இவனுக்கு கிடச்சுமே இந்த சித்தினால நம்மளுக்கு ஒரு சுவார்த்தமான பிரயோகம் பண்ணலாமே அப்படின்னு அந்த குழந்தைக்கு தோணலை. தோணாமல் யாருக்கிட்டையும் சொல்லாமல் கமுக்குன்னு அமுக்கமாக இருந்துருக்கான் அந்த பையன். ஒரு நாளைக்கு என்ன ஆகிறது? அக்ரஜி தினமுமே காலம்பர் கங்கா ஸ்நானம் பண்ணுறவர் தான். கங்கா ஸ்நானம் பண்ணி தான் பூஜைக்கு உட்காருவார். உட்காரத்தையில் பூஜையிலேயே மானச பூஜைன்னு ஒன்று உண்டு. இப்போ நாம் அதில் புஷ்பங்கள்லாம் பறித்து, துளசியெல்லாம் பறித்து, தூபம் ஏற்றி, தீபம் ஏற்றி, நைவேத்தியம்லாம் பண்ணி அதெல்லாம் டேல நம்ம அது கிருஷ்ணனுக்கு அர்ப்பணம் பண்ணுறது ஒரு பூஜை. அதெல்லாம் இல்லாமல் கண்ணை மூடிண்டு தியானம் பண்ணிண்டு நம்ம ஹிருதயத்திலேயே அந்த கிருஷ்ணனை ஸ்தாபனம் பண்ணி அவனுக்கு பண்ணக்கூடிய ஒரு பூஜை உண்டு. ஆலய சுந்தரே மமகாத்ரே, என்னுடைய காத்திரம், என்னுடைய சரீரமான இருக்கக்கூடிய ஆலயத்தில் ஆசீனோ பவ பரம பவித்ரே, இந்த காத்திரமாக இருக்கக்கூடிய இந்த ஆலயத்தில் தாங்கள் எழுந்தருளனம் அப்படின்னு கிருஷ்ணனை வேண்டிக்கிறார் ஸ்ரீ அண்ணா. பூஜாம் ஸ்ரீ குரு புண்ணிய ஸ்லோகா.
நவபக்திரத்ன கச்சிதம் மாமகம் ஹிருதயமணி பீடம் சங்கிரகாண. ரத்ன கச்சிதமான உனக்கு ஒரு பீட்டம், ஒரு பூஜை ஆரம்பிக்கும் பொழுது முதல்ல ஆவாகனம் பண்ணி அவருக்கு ஆசனம் கொடுக்கணும் அல்லவா? அந்த ஆசனத்துக்கு தன் ஹிருதயத்தையே கொடுக்கிறார். நவபக்தி ரத்ன கச்சிதம் மாமக ஹிருதயமணி பீடம் சங்கிரகாண. வந்ததும் ஆசனம் கொடுத்தாச்சு. அடுத்தது என்னது? அர்க்கியம் பாத்தியம் கொடுக்கணுமே. அர்க்கியம் பாத்தியத்துக்கு பஞ்சபாத்திரம்லாம் தேட போறேன். நயன கலிதேன பாஷ்போதகேன பாத்யம் ஸ்வீகுரு பத்மாரமணா. என்னுடைய நயனத்திலேருந்து வரக்கூடிய பாஷ்பத்தையே உனக்கு அர்க்கிய பாக்கியத்துக்காக அர்ப்பணம் பண்றேன் கிருஷ்ணா. பிரேமானுபவ பரிமளயுக்தம். அடுத்தது அவனுக்கு அர்ச்சனை பண்ணணும். அர்ச்சனை பண்ணுறதுக்கு புஷ்பங்கள் வேணும், துளசி வேணும் முக்கியமா. அப்படி இருக்கும்பொழுது உனக்கு நான் எதை அர்ப்பணம் பண்ணுறது? பிரேமானுபவ பரிமளயுக்தம். என் ஹிருதயத்தில் உன் விஷயமா எவ்வளவோ பிரேமானுபவங்கள் இருக்கு. அந்த பிரேமானுபவம் ஒவ்வொன்றும் ருச்சிகரமான பிரேமானுபவம். ஒவ்வொரு பிரேமானுபவமும் அதி சுகந்தமாக இருக்கக்கூடிய பிரேமானுபவம் கிருஷ்ணா. பிரேமானுபவ, அதுல அந்த பிரேமானுபவமாக இருக்கக்கூடிய பரிமளம் வீசக்கூடிய புஷ்பத்தை பரிமளயுக்தம் இதெல்லாம் உனக்கு நான் சமர்ப்பிக்கிறேன். நிறைய புஷ்பம் உனக்கு தூவி வாரி போடணும்னு ஆசையா இருக்கு. உனக்கு புஷ்ப வருஷமே பண்ணணும்னு ஆசையா இருக்கு. அப்படி இருக்கும் பொழுது என்னுடைய சரீரத்தை இருக்கக்கூடிய ஒவ்வொரு ரோமம் இருக்கே, அதுலேருந்து பரிமளயுக்தம் புலகாவலியம் அப்படியே புலகாங்கிதமாக ஆகி, புலகாங்கிதமாகும் போது எப்படி இருக்கு? சர்ன்னு நம்மளுக்கு புலகாங்கிதம் ஆறுதையா உடம்பு முழுக்க. அந்த சர்ரு புலகாங்கிதம் ஆகிறதே ஒரு பிரேம வருஷம், ஒரு புஷ்ப வருஷம் போல இருக்கு. புலகாங்கிதமாக இருக்கக்கூடிய புஷ்ப வருஷம் எனக்கு பண்றானே. புலகாங்கிதம் பிரேமானுபவ பரிமளயுக்தம் புலகாவலிம் ஏவ புஷ்பமாலாம். அந்த புலகாவலியே ஒரு புஷ்பமாலையா தொடுத்து உனக்கு கொடுக்கிறேன். அடுத்தது நைவேத்தியம் பண்ணணுமே. எந்த நைவேத்தியம் பண்றது? பாவரசம் ஏவ பக்ஷ்ய விசேஷம். என் ஹிருதத்தில் இருக்கக்கூடிய பலவிதமான பாவங்கள் உண்டே, ரசமான பாவங்கள் உண்டே, அவ்வளவு பாவங்களையும் உனக்கு பக்ஷணமாக நான் உனக்கு நைவேத்தியம் பண்ணுறேன் பாண்டுரங்கா அப்படின்னு கிருஷ்ணனுக்கு கொடுக்கிறார் ஸ்ரீ அண்ணா. பக்ஷ்ய விசேஷம் ஸ்வீகுரு தேவா. ஹே தேவா, இதை ஸ்வீகரிக்கணும். நிர்மல திவ்ய. அடுத்தது அவனுக்கு நீராஜனம் காமிக்கணும், அவனுக்கு கற்பூர ஹாரதி காமிக்கணுமே. அதுக்கு ஏதாவது அவனுக்கு கற்பூர ஹாரதி காமிக்கிறது? நிர்மலமான திவ்ய திவ்யமான ஞான பிரகாசம். என்னிடத்தில் இருக்கக்கூடிய எந்த கிஞ்சித் ஞானம் இருக்கோ அந்த ஞான பிரகாசம் ஒன்று இருக்கிறதுனால தானே உன்னிடத்துல வந்து பாடுறேன். அந்த ஞான பிரகாசத்தினாலேயே, என் உள்ள இருக்கக்கூடிய ஞான பிரகாசத்தினாலேயே, உள்ள இருக்கக்கூடிய ஒன்னையே நான் தரிசனம் பண்றேன். நிர்மல திவ்ய ஞான பிரகாசம் நீராஜனம் இதம் ஸ்ரீகுரு தேவா. இதை படினத்துக்கு அப்புறம் அவனை கீழே வந்து நமஸ்காரம் பண்ணி அவன்கிட்ட பிரார்த்தனை, உங்ககிட்ட நான் பிரார்த்தனை பண்றேன் கிருஷ்ணா. இந்த பூஜை பண்ணப்பறம் என்ன பிரார்த்தனை பண்றேன்? நிரவதி சுகதம். நீக்கு நிறைய சுகம் கிடைக்கணும், அளவு கடந்த சுகம் எனக்கு கிடைக்கணும். எனக்கு சுகம் எதை தரும் அதையும் நான் சொல்லிவிடுறேன். எனக்கு சுகம் தரும், எனக்கு சுகம் வேணுங்கிறதுக்காக எத்தையோ கொடுத்து சுகம் கொடுத்தேன்னு ஏமாத்தாதே. பிரேம பிரலாபம், உன் கூட பிரேம பிரலாபம் பண்றது தான் எனக்கு சுகம். இதை தவிர வேற எனக்கு சுகம் கிடையாது. நிர்தோஷம், இப்பேற்பட்ட நிர்தோஷமான ஸ்தவம் ஸ்ருணு. என்னுடைய இந்த ஸ்துதியை நீ கேளு கிருஷ்ணா. மாதவா, அழகான இந்த கீர்த்தனம். ஒவ்வொரு தடவையும் திவ்யநாமம் முடிச்சு இந்த கீர்த்தனம் மானச பூஜையாக தான் அமைகிறது. இந்த கீர்த்தனம் இப்பேற்பட்ட ஒரு மானச பூஜையை அக்ரதாசு தினமும் பண்ணுவார். இன்னைக்கு கங்கா தீர ஸ்நானம் பண்ணி வந்து மானச பூஜை படத்துக்காக கண்ணை மூடிண்டு அவர் மனசர பூஜாம் ஸ்ரீ குரு அப்படின்னு ஆரம்பிக்கிறார். ஆலய சுந்தரே மமகாத்ரே அப்படின்னு சொல்லியாச்சு. ஆசீனோ பகவான் சொன்னா அந்த ஆசனத்தை வந்து உட்கார வேண்டாமா? அவருடைய கிருஷ்ணன் வரமாட்டேங்கிறான். அவரும் திருப்பி தியானம் பண்றார். கிருஷ்ணன் வரலையே கிருஷ்ணா வாடான்னு கெஞ்சறார். ஆனா கிருஷ்ணன் வர காணும். கிருஷ்ணன் வராதத்தினால பாக்கி மானச பூஜையும் பண்ண முடியாம தவிச்சுன்னு உட்காந்துருக்கார். மானச பூஜை பண்ணாம எப்படி இருக்கிறது? அந்த பூஜை பண்ணின அந்த ரசம் தெரிஞ்சவனுக்கு தானே அது தெரியும்.
இவர் உட்கார நான் மட்டும் கெஞ்சி கூத்தாடுறார். கண்ணன் பத்தாவே இல்லை. இந்த நாபாஜி எவனோ எந்த குலமோ எந்த கோத்திரமோ தெரியாதல்லவா, அதனால வழியில் ஒரு குடிசை கட்டி கொடுத்துருந்தாரு சொன்னோம். அந்த குடிசையில் இருந்துட்டே ஆசிரமத்துக்கு கைங்கரியம் என்றான்னு சொன்னோம். என்றைக்குமே ஆசிரமத்துடைய முறையை மீறாமல் இருக்கக்கூடிய சமத்தான குழந்தை. ஒரு நாளும் அந்த ஆசிரமத்துடைய படியை தாண்டி உள்ள கோவிலுக்குள்ளேயே கர்ப்ப கிரகத்துக்குள்ளேயே வந்ததே கிடையாது. கனகதாசர் போல எப்போவும் வாசல்லே தான் இருப்பான். பேச்சுக்கு இடம் வைக்க வேண்டாங்கிறதுனாலேயே இந்த இன்ஸ்ட்ரக்ஷன் குழந்தைக்கு எப்போவோ கொடுத்தது அக்ரதாஸ். அன்னிலேருந்து அந்த குழந்தை அது கொஸ்டினே பண்ணல, அன்கொஸ்டின்டு ஃபெய்த். அதனால இவர் எப்போவுமே மானச பூஜை பண்ணி உக்காண்டான். அவனுக்கு ஒரே ஒரு இன்ஸ்ட்ரக்ஷன், குருநாத்தால் இப்போ மானச பூஜை பண்ண உட்காண்டிருக்கார், யாரும் குருநாத்தால் டிஸ்டர்ப் பண்ணக்கூடாது. அதனால யாரும் டிஸ்டர்ப் பண்ண விடாமல் அங்கே காவல் காக்கணும் அப்படின்னு அந்த குழந்தைக்கு ஒரு இன்ஸ்ட்ரக்ஷன். அதன் பிரகாரம் அந்த குழந்தை இன்னைக்கு வாசப்படியில் உட்காந்துருக்கான். எப்போவுமே குருநாத்தால் பார்த்துட்டே இருக்கலாம். அவர் எதை பண்ணினாலும் பார்த்துட்டு இருக்கலாம். அவர் பூஜை பண்ணினாலும் பார்த்துட்டு இருக்கலாம். அவர் அபிஷேகம் பண்ணினாலும் பார்க்க தவிட்டாது. அப்படியே அவர் பார்த்துட்டே இருக்கணும் போல இருக்கும். அவர் எதை பண்ணாலுமே பார்த்துட்டே இருக்கணும் போல இருக்கும். சும்மா உட்காண்டிருந்தார் இருப்போமே, அவர் சும்மா உட்காண்டிருக்கிறத பார்த்துட்டு இருக்கணும் போல இருக்கும். அது அழகு. அந்த ரசம் எந்த ஹிருதயத்துக்கு அந்த ரசம் தெரியும், அவளுக்கு தானே அது தெரியும். அவருடைய ஒவ்வொரு அசைவும் ரசிக்கிற மாதிரி தான் இருக்கும். அவர் புஸ்தகத்தை எடுத்து பேஜை பேரட்டுறாருன்னா பேஜர் பேட்டுற அழகு தனி. அவர் பிரவச்சனம் பண்ணுறாருன்னா பிரவச்சனம் பண்ணும்போது சும்மா மூஞ்சியை தடவிந்தானே அது அழகாக தான் இருக்குது பார்க்க. அவர் கையை காலை அசைச்சு எதையோ சொன்னாலும் அதையும் பார்க்கறதுக்கு அழகாக தான் இருக்குது. அவர் துண்டை போட்டு நடக்கிறாருன்னா அழகாக தான் இருக்குது பார்க்கறதுக்கு. எதை பண்ணினாலுமே ஒருத்தரை பார்த்து சிரிக்கிறதே அழகாக இருக்குது. ஒரு கதையை கேட்டோ ஒரு கீர்த்தனத்தை கேட்டு அவர் உருகிறத பார்த்தாலும் அழகு இருக்குது. குருநாத்தாள் கிட்ட ஒன்று உக்காண்டு ஒரு பாடம் கற்றுக்கிறது அப்படிங்கிறது தேவையே கிடையாது. குருநாத்தாளுடைய சந்நிதியில் இருக்கணும், அவ்வளவுதான். குருநாத்தாள் சந்நிதியில் இருந்துட்டோன்னா அவரை பார்த்து அவரை ரசிச்சுட்டு இப்படி இருந்துட்டோம் வச்சுப்போமே, என்னைக்குன்னு தெரியாது அவ்வளவு குணங்களும் நம்மக்கிட்ட வந்துடும். அவர் இது கற்றுக்கூடாதுன்னு சொல்லவும் வேண்டாம், நான் கற்றுக்கிறேன்னாலும் நம்ம சொல்லவும் வேண்டாம். நீங்கள் பார்த்த மாத்திரத்தினாலேயே அந்த கட்டாட்ச தீட்சையிலேயே சகலதும் உண்டாகும். இது படு நிச்சயம். யாரார் இதை அனுபவிச்சிருக்காளோ அவளுக்கு நான் சொல்லக்கூடிய இந்த விஷயம் நன்னாவே புரியும். அந்த குருநாதன் கிட்ட அச்சஞ்சலமான பக்தி வேணும், அவ்வளோதான். அந்த பக்தி இருந்து கொடுத்துனா அப்புறம் சகலதும் அங்கேருந்து இங்கே வரும். ஆப்பனா சாதிக்கே கருத்தி தற்காலன்னு சொல்கிறாரு துக்காராம், சும்மா சொல்லலையே. இந்த குழந்தைய பார்த்துட்டே இருக்கானா, இந்த குழந்தை இவர் பண்ணக்கூடிய பூஜையோட அழகை என்னைக்குமே ரசிப்பா. இவருக்கு தான் இந்த குழந்தை மைண்ட் ரீட் பண்ண தெரியும் சொன்னேன். அப்போ என்னாகும், இவர் மனசில் எந்த மானச பூஜை பண்ணுறாரோ இவரையும் பார்க்குறார் அந்த குழந்தை. இவர் மனசையும் பார்க்குறான், இவர் மனசில் வரக்கூடிய கிருஷ்ணனையும் பார்க்குறான், இவர் மனசில் அந்த கிருஷ்ணனுக்கு என்னென்ன பூஜை பண்ணுறானோ அதையும் பார்த்துட்டு இருக்கான். எத்தனை அழகு! இதை ரசிச்சுட்டு இருக்கானா அந்த குழந்தை தினமும். இன்னைக்கு இவர் திண்டாடுறார், கண்ணன் வர காணும். இதை இந்த குழந்தை அவர் மனசை பார்த்ததுனால ஓஹோ இன்னைக்கு கண்ணன் வரலையே அப்படின்னு இந்த குழந்தையும் பார்க்குறான். ஆனால் இந்த குழந்தைக்கு அப்புறம் இன்னும் ஊர் சுற்றி வர என்னெல்லாம் நடக்கிறது எல்லாம் கண்டுபிடிக்க முடியாது சொன்னோம் இல்லையா. ஏன் கண்ணன் வரலை அப்படிங்கிற கேள்வி இந்த குழந்தை மனசுக்கு வந்ததும் ஏன் வரலைங்கிறதுக்கு பதிலும் வந்துடுத்து. இது பாவம் குருநாதனாக இருக்கக்கூடிய அக்ரராஜுக்கு தெரியல, சிஷ்யனுக்கு தெரியறது. இது ரொம்ப ஆச்சரியம். எல்லாம் இல்லை. உடனே சொல்கிறேன் குருநாதா அப்படிங்கிறான். உட்காண்ட இடத்துலேருந்தே வாசப்படியிலேருந்தே டக்குன்னு கண்ணை திறந்தார். சொல்லுடா பையா நாபாஜி. இப்போது இந்த குழந்தை வந்தானே ஒரு விஷயம் சொல்ல விட்டு போச்சு. இந்த குழந்தை தான் நாபாஜி, அவன் சரித்திரத்தை தான் சொல்லிட்டு இருக்கோம். இந்த குழந்தை யார் என்ன அப்படின்னு தெரியாமல் அந்த குழந்தை நீ பயப்படாதேன்னு சொன்னார் இல்லையா. குருநாதா நாம் எல்லோருக்குமே பண்ணக்கூடிய உபதேசம் என்ன? பயப்படாதே. அதனால தான் அபயம் அப்படின்னு சொல்கிறோம். நம்ம குருநாதாள்கிட்ட அதுக்காக தான் போனோம். என் பொண்ணுக்கு கல்யாணம் ஆனோம், எனக்கு வேலை கிடைக்கணும், எனக்கு குழந்தையே பிறக்கல, இதெல்லாம் கேட்குறது அவர்கிட்ட போகவே வேண்டாம். அவர்கிட்ட போய் எனக்கு சம்சாரத்தில் எந்த பயமும் கூடாது அப்படின்னு கேட்கக்கூட வேண்டாம். அந்த அபயம் எதிர்பார்த்துன்னு போனால் போகிறோம். அவர் பார்ப்பார், அந்த கட்டாட்சம், அந்த ஹஸ்தம், அதே போகிற அபயத்தை கொடுத்துடுத்து. இந்த குழந்தைய பார்த்து அபயம் அப்படின்னு இந்த குருநாதன் சொன்னார் இல்லையா. அதனால தான் நான் அவனுக்கு வேறு பேர் ஊர்லாம் தெரியாததுனால இவனுக்கு நாபாஜின்னு பேர் வந்துடுது. நாபானா பயப்படாதே, நாபா
நாபி நாபி துவரமனே அப்படிங்கிறார் துகாராம சுவாமிகள். அங்கேருந்து கருடன் வரும்போதே அந்த கருடனுடைய துவனி நாபி 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 நாபி. கருடன் வேதஸ்வரூபமாக இருக்கிறதுனால வேதமே நம்மளை பார்த்து பயப்படாதே பயப்படாதே பயப்படாதேன்னு சமாதானத்தை சொல்லக்கூடியது தானே வேதம். அதனால இந்த குழந்தைய பார்த்து நாபி நாபின்னு இவர் சொன்னதுனால நாபாஜி அப்படின்னு இந்த குழந்தைக்கு பேர் வந்துருத்து. நாபா என்ன சொல்லு. இந்த குழந்தை சொல்கிறான், குருநாதா நீங்கள் அப்போலேருந்து உங்கள் மானச பூஜையில் கிருஷ்ணனை வந்து ஆசனம் கொடுக்கணும் கொடுக்கணும் கொடுக்கணும்னு பார்க்குறேள், அவன் வரமாட்டேங்கிறான் இல்லையா அப்படிங்கிறான். தூக்கி வாரி போகிறது குருநாதாளுக்கு. குருநாதாளுக்கு தெரியாது இந்த குழந்தை எப்படி இதெல்லாம் அந்த குழந்தைய கண்டுபிடிக்கிறதுன்னு இவருக்கே தெரியாது. இப்போவும் சொல்லலை. ஆமாண்டா உனக்கு எப்படா தெரிஞ்சது அப்படின்னா, இல்லை நீங்கள் தியானம் பண்ணிட்டு இருக்கிற விதத்தேருந்து கண்டுபிடிச்சிட்டேன். நீங்கள் எப்போவுமே தியானம் பண்ணிட்டு இருக்கிறதுல எப்பேற்பட்ட ஒரு சமாதி நிலையில இருந்து பண்ணுவீங்கன்னு எனக்கு தெரியுமே. இன்னைக்கு இந்த சமாதி நிலை எப்போ உங்களுக்கு அமையலையோ கண்ணன் வரலைன்னு புரிஞ்சுன்னுட்டேன். அப்படியா, சரி. இல்லை கண்ணன் ஏன் வரலைன்னு சொல்கிறதுக்காக தான் உங்கள்கிட்ட நான் பேசினேன் இப்போ அப்படின்னா. உனக்கு தெரியுமா? தெரியுமே. என்ன சொல்லு. இங்கேருந்து தள்ளி ஒரு சமுத்திரம் ஒன்று இருக்கு. அந்த சமுத்திரத்தில் ஒரு கப்பல் வந்துன்னு இருக்கு. அந்த கப்பலில் நிறைய பொருட்கள் இருக்கு. அந்த கப்பல் பொருட்கள் கூட ஒரு சாவுக்காரத்தன் இருக்கான். இந்த கப்பல் முங்கியுடுத்துறா இவ்வளவும் பெரிய நஷ்டமாகுமே அப்படின்னு கவலைப்பட்டு அந்த கப்பலில் உட்காந்து இருக்கிற அந்த சாவுக்கார் கிருஷ்ண தியானம் பண்ணுறான். கிருஷ்ணர் தியானம் பண்ணி, கிருஷ்ணா என்னை காப்பாத்து, என் கப்பலை காப்பாத்து அப்படின்னு தியானம் பண்ணுறான் கிருஷ்ணனை. என்ன என் கப்பலை நீ காப்பாற்றிவிட்டையானால் இந்த கப்பலில் இருக்க 1/5 பங்கு நான் அக்ரதாசுக்கு கொடுக்குறேன்னு அந்த சாவுக்கார் உங்களை நினைச்சுட்டு கிருஷ்ணன் கிட்ட ஒரு ப்ராமிஸ் பண்ணியிருக்கான், நவசம் பண்ணியிருக்கான். நவசனா ப்ராமிஸ். அதனால கிருஷ்ணன் என்ன பண்ணியிருக்கான்னா, உங்கள் தியானத்தில் வந்து உட்கார்றதுக்கு பதிலாக அவனை காப்பாற்றுவோமேனு அவங்ககிட்ட ஓடி போயிருக்கான் அப்படிங்கிறான். இந்த பையன் சொல்கிறத நம்புறதா நம்பாமல் இருக்கிறதா? ரசமாக இருக்குது அவன் சொல்கிறது. அவன் சொல்கிற விதம் ரொம்ப நன்னா இருக்குது. நாபாஜியை வந்து ஒரு விதமாக பார்க்குறார் குருநாதாள். அந்த பார்வையை பார்த்தே நாபாஜி புரிஞ்சுன்னுட்டான், இவர் நான் சொல்கிறத நம்புறாரா இல்லையான்னு அவருக்கே கொஞ்சம் சந்தேகமாக இருக்குது, நம்பனவா வேண்டாமான்னு சந்தேகமாக இருக்குது போல இருக்குது அப்படின்னு சிஷ்யன் புரிஞ்சுன்னவன் என்ன சொல்கிறான், நீங்கள் வேணா கொஞ்சம் இருந்து பாருங்களே அப்படிங்கிறான். இப்போ நான் என்ன பண்ணணும்னு சொல்கிறேன், நீங்கள் பழையபடி தியானம் பண்ணுங்க, நீங்கள் முறையிடுங்கோ. கண்ணன் கொஞ்ச நேரத்தில் வரப்போகிறான், அது நிச்சயம். அவரை காப்பாற்றி விட்டு கண்ணன் வந்துடுவான். அப்புறம் நீங்கள் கண்ணன் கிட்டே நீங்களே கேட்டுங்கோ அப்படின்னு சொல்லிவிட்டார். அக்ரதாஸ் திருப்பி கண்ணை மூடின்னு தியானத்தை உட்காந்துவிட்டார். திருப்பி ஆயாஹி 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 பாடுறார். வராம இருந்த கிருஷ்ணன் திடீர்னு வந்துவிட்டான். வந்ததுமே பார்த்ததுன்னா கிருஷ்ணனுடைய பீதாம்பரம் சொட்ட சொட்ட நனைஞ்சிருக்கு. உடனே அக்ரதாஸ் சொல்கிறார், என்ன கிருஷ்ணா இன்னைக்கு இவ்வளவு நேரம் பண்ணிவிட்டையே, இவ்வளவு தாமதம் ஆயிடுத்தே, நான் எவ்வளவு நேரமாக உனக்காக நான் காத்துட்டுருக்கேன் தெரியுமா கிருஷ்ணா, நீ ஏண்டா வரல, காத்துட்டுருக்கேன் உனக்காக அப்படின்னு கேட்டதுமே கிருஷ்ணன் இதே விஷயத்த சொல்கிறான். அது அந்த சாவுக்காரத்தன் இருக்கானா, அவன் கப்பல் முங்குற மாதிரி இருந்ததா, அவன் என்கிட்ட வேண்டின்டான் என்னையும் இந்த கப்பலையும் காப்பாற்றினேனானால் இதில் 1/5 பங்கு அக்ரதாசு கொடுக்குறேன், இதை காப்பாற்றுன்னு சொன்னால் நான் பேர் பேண மாட்டேன்னா தெரியாது. ஏன்னா ஆபத்து அப்படிங்கிறது யாருடைய ஜீவனத்திலையுமே ஆபத்து வர்றது சகஜம். அவன் பண்ண கர்மா பிரகாரம் அவனுக்கு சுகமோ துக்கமோ லாபமோ நஷ்டமோ வரப்போகிறதே. ஒவ்வொருத்தரும் இப்படி வந்து நஷ்டம் வரும்போது என்ன வேண்டிப்பான், லாபம் வரும்போது என்ன நினச்சே பார்க்க மாட்டான், துக்கம் வரும்போது என்ன வேண்டிப்பான், சுகம் வரும்போது நினச்சே பார்க்க மாட்டான். அப்படி இருக்கும் பொழுது ஒவ்வொருத்தரும் சமப்படும் பொழுது என்ன வேண்டிக்கும் போது அவனை நான் காப்பாற்ற போனேன்னாக்கா அப்புறம் அவனுடைய கர்ம வேலை என்னத்துக்காருது. அதெல்லாம் நான் அப்படிலாம் பேர்க்க மாட்டேன். அவன் முங்கிட்டு போட்டோம், அவன் கர்மா அப்படின்னு விட்டுருப்பேன்னா. ஆனால் அவன் என்ன பண்ணிவிட்டான், என்னை காப்பாற்றினே ஆனால் இதில் 1/5 பங்கு அக்ரதாசுக்கு கொடுக்குறேன்னு சொன்னான் இல்லையா, உனக்காக நான் போனேன்டா அப்படிங்கிறார் கிருஷ்ணன். அப்படியா? ஆமாம், ஏன்னா ஒன்று ஆசிரமத்தில் எவ்வளவு பேருக்கு நீ அன்னதானம் பண்ணுற, வாரி வழங்கி அன்னதானம் பண்ணக்கூடியவனுக்கு இந்த கப்பலில் 1/5 பங்கு வந்துனா எவ்வளவு பணம் வரும்.
அவ்வளவும் வச்சுட்டு நீ ஏராளமாக இன்னும் அன்னதானம் பண்ணலாமே, அதுக்காக உனக்கு உதவியாக இருக்குமேங்கிறதுக்காக தான் அவனை காப்பாற்றினே தவிர உனக்காக தான் அவன்கிட்ட போனேன் அப்படின்னு சொன்னதுமே குருநாதாளுக்கு தூக்கி வாரி போட்டுது. இந்த கொஞ்ச நேரத்தை வந்துடுவான், அவன் கப்பலை காப்பாற்றியாச்சு, அந்த கப்பல் கரை ஏறிடும். அந்த கப்பல் கரை ஏறி முடிஞ்சு கொடுத்துடா, அவன் நேராக ஒன்றை தான் வந்து பார்ப்பான். உன்னை வந்து பார்த்து உனக்கு அவன் கொடுக்க வேண்டியதான் அவன் கொடுப்பான். அது நீ ஸ்வீகாரம் பண்ணிக்கோ, வேண்டாங்கின்றலாம் சொல்லாதே, நானே சொல்கிறேன், உனக்காக தான் அது வருது, நான் தான் உனக்காக அதை அனுப்பிச்சிருக்கேன், அது ஸ்வீகாரம் பண்ணிட்டு மேல்கண்டு நீ பண்ணக்கூடிய கைங்கரியங்கள்லாம் நீ பண்ணு அப்படின்னு சொன்னான். பரம சந்தோஷப்பட்டார் அக்ரதாஸ். இதெல்லாம் மானச பூஜையில் நடந்துட்டுருக்கு. பாக்கி கிரமமாக மானச பூஜையை முடிச்சு தீபாகாரத்தியெல்லாம் முடித்து கண்ணை முடிச்சுட்டார். முடிச்சுட்டதும் நாபாஜி சமத்தான குழந்தை, அழகாக கை கட்டி வாய்ப்புத்தி, அவனுக்கு என்ன நடக்கிறது எல்லாம் தெரியும் இல்லையா, இவர் மனசு நடக்கிறதா வந்தால் கண்டுபிடிப்பானே. ஓ கண்ணன் வந்தா பேசிட்டு இருக்கார், ரசமாக இருக்கே, சம்பாஷணை நல்லா இருக்கே, கண்ணன் நல்லா ஐடியா பண்ணினானே, ரசிச்சுட்டு இருக்காங்க நாபாஜி உட்காண்டு. எல்லாம் தெரியும் அவருக்கு, ஆனால் எல்லாம் தெரியும் அப்படின்னு அக்ரதாஸ்க்கு தான் இன்னும் தெரியாது. இவெல்லாம் ரசிச்சுட்டு உட்காந்து ஸ்மிதமுகமாக மந்தஹாசத்தோடு அந்த குழந்தை வாசப்படியில் உட்கார, இவர் வந்து தன்னுடைய மானச பூஜை முடிச்சதும் கண்ணை முடிச்சதும் முதல்ல நாபாஜி அப்படின்னு குழந்தைய கூப்பிட்டார். இனி வரையிலும் அந்த குழந்தை படி தாண்டி உள்ளே வந்ததில்லை. குருநாத்தால் அன்றைக்கி சொன்ன சொல்லுதான். குருநாத்தால் சொன்ன சொல்ல மீறுவானா ஒரு சிஷ்யன்? அப்படியே உக்காண்டிருக்கான் அந்த குழந்தை, அங்கே படியிலேயே உக்காண்டிருக்கான். குழந்தை வாடா அப்படின்னு கையை விரித்து குழந்தைய ஸ்வாகதம் சொல்லி குழந்தைய அழைக்கிறார். குருநாத்தாள் கூப்பிடுறா அப்படின்னதுமே உடனே துள்ளி எழுந்துட்டு கடகடான்னு ஓடி வரான் அந்த குழந்தை. அந்த குழந்தைய வந்ததும் எருக்க கட்டிண்டு அவனை தழுவி, அவனை கன்னத்தை தழுவி அவனுக்கு ஒரு முத்தம் கொடுத்து சந்தோஷப்படுறார் குருநாத்தாள். நான் அவனு சொல்கிறேன், மனுஷனா பிறந்ததுக்கு குருநாதனை ஆசிரியிக்கணும். அடுத்தது குருநாதனை ஆசிரியிச்சோமானால் அந்த குருநாதனோட நினைவில் எப்பவோ ஒரு தடவாவது நாம் வரணும். அந்த குருநாத்தால் நம்மளை பார்க்கும் பொழுது அவருக்கு நம்மளை பார்த்து ஒரு ஆலிங்கனம் பண்ணிக்கணும்னு தோணறா மாதிரி நாம் நடந்துக்க வேண்டாமா? அவருக்கு நம்மளை பார்த்து ஆலிங்கனம் பண்ணணும்னு தோணணும், அவருக்கு நம்மளை பார்த்து ஒரு முத்தம் கொடுக்கணும்னு தோணணும். அது மாதிரி ஒரு வாழ்க்கையை வாழணுமே. அந்த குழந்தை அந்த வாழ்க்கையை வாழ்ந்துட்டான். உடனே அந்த குருநாத்தில் உட்காந்து, உட்காருடா, நீங்கள் கரெக்டாக நீ சொன்னையே, நீ சொன்ன மாதிரியே தான் கண்ணன் வந்து எனக்கு மானச பூஜையில் எல்லாம் சொன்னான்டா, அது எப்படா உனக்கு தெரிஞ்சுது அப்படின்னு கேட்குறார் குருநாத்தாள். எப்படி தெரிஞ்சுது அப்படின்னு கேட்டதுமே அந்த குழந்தை சொல்கிறான், என்ன குருநாதா, அதான் எனக்கு வந்து இன்னொருத்தர் மைண்டெல்லாம் ரீட் பண்ண தெரியும். எங்கே அது மாத்திரம் இல்லை, மேலே ஆகாசத்தில் தேவர்கள் கந்தர்வர்கள்லாம் சாரணம் பண்ணிட்டு இருப்பாளே, அவளாம் பேசிட்டு போகிற விஷயங்கள்லாம் எங்கள் அதில் விழுமா. கேக்கைய மகாராஜனுக்கு வந்து எறும்புலாம் பேசிண்டா எறும்பு பேச்செல்லாம் தெரியுமா. இது இப்படிலாம் இருக்குது. அதனால் இதெல்லாம் தெரிஞ்சுருக்கேன், ஏதோ எல்லாம் 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 வந்துட்டுருக்கு, எல்லா சித்திகள்லாம் எனக்கு வருது அப்படின்னு சொல்லிப்பான் இல்லையா. மண்டுவாக இருந்தான்னா அப்பேற்பட்ட மூர்க்கன் இல்லை அவன். உடனே சாஷ்டாங்கமாக குருநாத்தாள் சரணத்தில் விழுந்து, நீங்கள் போட்ட பிச்சை சுவாமி, எல்லாம் உங்கள் அனுகிரகம், என்ன நீங்கள் இந்த ஆசிரமத்தை வச்சிருக்காட்டா எனக்கு இது கிடச்சிருக்குப்பா. இந்த ஆசிரமத்தை நீங்கள் வச்சதுனால எவ்வளவு சாதுக்கள், எவ்வளவு சந்துக்கள் இவாளுக்கு நான் கைங்கரியம் பண்ணுற மாதிரி எனக்கு நேர்ந்தது. இவ்வளவு பேருக்கும் நான் கைங்கரியம் பண்ணி 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 இந்த சாதுக்கள் சாப்பிட்ட மிச்ச பிரசாதத்தை உச்சிஷ்டத்தை நான் சாப்பிட்டு 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 இந்த சாதுக்கள்லாம் வரும்பொழுதோ நீங்களும் இந்த சாதுக்களும் பண்ணக்கூடிய சம்பாஷணம் என்னது ஸ்ரீமத் பாகவதம் தானே. எவ்வளவு பாகவத சிரவணம் கேட்கக்கூடிய பாக்கியம் அடியேனுக்கு கிடைச்சது. இது எல்லாத்துடைய பிரசாதம் ஏதோ இதெல்லாம் தெரிஞ்சு கொடுத்து அப்படின்னு பரம வினயமாக இருந்து சொல்கிறான். அதனால ஹே குருநாதா, நான் என்னிடத்தில் நீங்கள் எதை பார்க்கிறீனோ எல்லாமே சந்த பிரசாத மகிமா அப்படின்னு அந்த குழந்தை சொல்கிறான். குருநாத்தாள்கிட்ட வினயமாக பக்தியாக சொல்கிறான். உடனே குருநாத்தால் அனுகிரகம் பண்ணுறார் குழந்தை. எப்போ சந்த பிரசாத மகிமையா நீ அமைஞ்சாயோ, எப்போ சந்த பிரசாத மகிமையா உன்னுடைய வாழ்க்கையை அமைஞ்சுதோ, அந்த சந்துக்களுடைய சரித்திரங்களையே நீ சொல்லுவாயாக அப்படின்னு ஆசீர்வதித்தார்.
எவ்வளவோ ரிஷிகள் சந்துக்கள் இவா எல்லாருமே புராணமா அகணிதமாக இருக்கக்கூடிய ஹரிகுணங்களை பாடியிருக்கா. அந்த ஹரிகுணங்களே நாம் எல்லோரையும் உத்தாரணம் பண்ணும், இது பரம சத்தியம். ஆனால் அவ்வளவு ஹரிகுணங்களும் அகண்டமாக இருக்கு, விஸ்தாரமாக இருக்கு, நம்ம புத்திக்கு அடங்காததாக இருக்கு. இருக்கக்கூடிய அவ்வளவு குணங்களையும் நம்மளுக்கு ஒரு அம்மா ஒரு குழந்தைக்கு மம்மு பிசைஞ்சு கொஞ்சம் கொஞ்சமாக எப்படி ஊட்டுவாளோ அது மாதிரி அந்த ஹரிகுணங்கள் நம்மளுக்கு ஊட்டுறவா யாரு? சாதுக்கள் தானே, சந்துக்கள் தானே. அப்படி இருக்கும் பொழுது அந்த சாதுக்களையும் சந்துக்களையும் யாரு பாடுவா? அவளை யாரு ஸ்துதி பண்ணுவா? அவ சரித்திரத்தை யாரு சொல்ல போறா? அதனால அவ்வளவு ஹரிதாசர்களுடைய சரித்திரங்களையும் நீதான் இனிமே இந்த லோகத்தை எடுத்து கொடுக்கணும் அப்படின்னு சொல்லறார் அக்ரதாஸ். அதை சொன்ன சொல்லுதான் குருநாத்தாள் சொல்லுதான் பிரமாணம். குருநாத்தாள் மாத்திரம் ஒரு சொல்லிவிட்டார் அப்படின்னு கவலையே இல்லை. அது பிரகாரம் இருக்கணும். பேசாமல் இருடா அப்படின்னா பேசாமல் இருக்கிறதே உபதேசம்தான். இதை பண்ணுடா அப்படின்னு சொன்னால் இதை பண்ணுறதே உபதேசம் தான். ஏன்னா உட்காந்து ஆசனத்தை உட்காந்து ஏதோ ஒரு உபதேசம் தான் ஏதோ நினச்சிக்க வேண்டாம். நீ இருக்கிற பெரிய இடு. குருநாத்தாளோட உபதேசமே என்றைக்குமே ரொம்ப சிம்பிளாக தான் இருக்கும். நம்மளால எது கடைப்பிடிக்க முடியுமோ அதுதான் உபதேசமாக கொடுப்பார். ஒரு பெரிய உபதேசமாக நம்மளுக்கு கொடுக்கிறார் அப்படின்னா அந்த உபதேசத்தை நாம் கடைப்பிடிக்கிறதுக்கு தேவையான ஆனுகூல்யத்தை அவர் பண்ணி கொடுப்பார். ஸ்ரீ அண்ணா அப்பவும் சொல்லுவார் இல்லையா, எவன் கிருஷ்ண பக்தனோ அவனுக்கு சர்வானுகூலம் ஜெகத் அப்படின்பர். குருநாத்தால் என்ன பண்ணுவார்னா, நம்மளுக்கு ஒரு கைங்கரியத்தை நியமிச்சார் அப்படின்னா அந்த கைங்கரியம் ஒழுங்காக நடக்கிறதுக்கு என்னென்ன ஆனுகூல்யம் வேணுமா, சரியான ஆஃபீஸ் வேணுமா சரியான ஆஃபீஸ் கிடைக்கும், சரியான பொண்டாட்டி வேணுமா சரியான பொண்டாட்டி கிடைக்கும், சரியான குழந்தை குட்டிகள் வேணுமா அந்த குழந்தை குட்டிகள் கிடைக்கும், நிறையா பணம் வரணுமா அவ்வளோ பணம் கிடைக்கும், நிறையா சம்பத்து சேரணுமா அவ்வளோ சம்பத்து கிடைக்கும். இதெல்லாம் எதற்கு? இதெல்லாம் எந்த கைங்கரியத்தை அவர் நியமிச்சிருக்காரோ அந்த கைங்கரியத்தை நடத்துறதுக்காக தானே தவிர வேறு எதுக்கு அந்நியத்தாக்கு கிடையாது. அப்போ நான் போகக்கூடிய ஆஃபீஸு குருநாதன் கைங்கரியத்துக்கு, நான் சம்பாதிக்கிற சம்பாத்தியம் குருநாதன் கைங்கரியத்துக்கு, என் பொண்டாட்டி குழந்தை குட்டிகள் சம்சாரம்லாம் குருநாதன் கைங்கரியத்துக்கு, எல்லாத்துக்குமே கைங்கரியம் குருநாதன் சரணமாக அர்ப்பணம் பண்ணிவிட்டோம் அப்படின்னு சொல்லிட்டோம்னா ஜிலு நமக்கு வாழ்க்கை இருக்கும். வாழ்க்கை ஜிலுன்னு இருக்கிறது பெரிய விஷயம் இல்லை. நம்மளிடத்தில் இருக்கக்கூடிய ஆத்ம ஜானமும் நம்மளிடத்தில் இருக்கக்கூடிய பாரமார்த்தமும் அப்படி சும்மா ஒரு ஆலமரம் வளர்ற மாதிரி வேரூனி வளரும் இல்லையோ நம்ம ஹிருதயத்தில். அது அந்த சத்குருநாதனுடைய உபதேசமாக இருக்கக்கூடிய பீஜம். இவலே சேலோப லாவியலே துவாரி தியாச்சாவேலுகேலா ககனாவரி. அந்த இவலேச ரோப்ப என்ன? அந்த பீஜம் என்ன? ஒரு கைங்கரிய பீஜம். அந்த கைங்கரிய பீஜத்தை துவாரி, எந்த துவாரம்? ஹிருதய துவாரம். ஹிருதய துவாரத்தை கைங்கரியமாக இருக்கக்கூடிய ஒரு பீஜத்தை நெட்டு விட்டு அதுக்கு வேணுங்கிறமான அனுகூலமாக இருக்கக்கூடிய, அதுக்கு ஜலமோ, அதுக்கு வேணுங்கிற சூரிய பிரகாசமோ, அதுக்கு வேணுங்கிற மண்ணோ, அதுக்கு வேணுங்கிற உரமோ, அதெல்லாம் தான் நம்மளுடைய வேலை, நம்மளுடைய சம்பாத்தியம், நம்மளுடைய குடும்பம், நம்முடைய சொத்து, நம்முடைய சுதந்திரம், நம்முடைய தனம் எல்லாம் கொடுத்துட்டாக்கா தியாச்சாவே லுகேலா நிம்மதியா மனசு சாந்தியோட மனசுல இருக்கக்கூடிய குதூகலத்தோட இவன் பண்ணக்கூடிய கைங்கரியம் வேலுகேலா ககனாவரி. இவன் பண்ணக்கூடிய கைங்கரியம் சும்மா ஆகாசத்தை பிளந்துண்டு போகும் அவனுடைய கைங்கரியம். அதுக்கு காரணம் எது? இவலே சேரோப்பலாவியலே துவாரி. நம்ம ஹிருதயமாக இருக்கக்கூடிய துவாரத்தில் அவர் நெட்ட அந்த பீஜம் தானே. அப்போ நம்ம பண்ண வேண்டியது ஹிருதய துவாரத்தை திறந்து வச்சுட்டா போகிறோம். அப்போ குருநாத்தாள் இடத்துல போகும்பொழுது எந்த எண்ணமும் மனசில் வச்சுக்காம வெறும் ஓப்பன் மைண்டாக போகணும்னு சொல்கிறோம் இல்லையா. வெறும் ஓப்பன் மைண்டாக போகிறது தான். ஹிருதய துவாரத்தை ஓப்பன் பண்ணி வச்சுட்டு விட்டோம்னா நம்ம ஹிருதயத்தில் அவர் அபங்கத்தை நடுவாரோ, நம்ம ஹிருதயத்தில் ஒரு நாமத்தை நடுவாரோ, நம்ம ஹிருதயத்தில் ஒரு பாகவதத்தை நடுவாரோ, நம்ம ஹிருதயத்தில் ஒரு ராமாயணத்தை நடுவாரோ, இல்லை நம்ம ஹிருதயத்தில் ஒரு திருப்பணியை நடுவார். எதை நடுவாரோ அவர் சித்தம், அவர் இஷ்டம். எனக்கு எது சரின்னு அவருக்கு தோணுறதோ அதை அவர் நடுவார். எனக்கு எது சரியை தோணுறதோ அதை தான் அவர் பண்ணுவார். அப்படிங்கிற ஒரு விசுவாசம் தான் ஹிருதயத்துடைய துவாரத்தை திறந்து வச்சுக்கிறது அப்படிங்கிறது. விசுவாசம் தான் திறந்து வச்சுக்கிறது. விசுவாசம். கதவு திறந்து வச்சுப்பேடா
திருடன் வரமாட்டான் அப்படிங்கிற பயம் இல்லைன்னா, திருடன் வரமாட்டான் அப்படிங்கிற விசுவாசம் இருந்தால் தானே வீட்டு கதவை திறந்து வைப்பேன் நீங்கள். அதான் பாக்கி திருடன் இவர் வந்தார்னா இவர் எல்லாத்துடையும் பெரிய திருடன் இவர் தானே, எனக்கு ஹிருதயத்தை திருடின்னு போயிடுவாரே. அதனால அந்த ஹிருதயத்துடைய துவாரத்தை திறந்து வச்சுன்னுட்டோன்னா என் ஹிருதயத்தை அவர் திருடி அந்த ஹிருதயத்தில் போய் எதை நடனமோ அதை நட்டு வச்சுட்டார்னா தியாச்சாவேலு கேலா ககனாவரி, என்னுடைய கைங்கரியம் அப்படியே ஆகாசத்தை பிளந்துண்டு அவ்வளவு கீர்த்தியோடு அந்த கைங்கரியம் என்னுடைய கைங்கரியம் நடக்கிறது சொல்ல வேண்டாம், என் மூலமாக அந்த கைங்கரியத்தை இவர் நடத்திப்பாருன்னு தான் சொல்லணும். அது மாதிரி குருநாதன் சொன்ன சொல்லு சந்துக்களும் சாதுக்களுடைய சரித்திரங்களை நீ தான் எடுத்து கொடுக்குற நாபா அப்படின்னு அவர் சொன்னதுமே அடியேன்னு சொல்லி அவர் சரணத்தில் விழுந்துட்டு அன்னிலேருந்து நாபாஜியுடைய சரித்திரம், நாபாஜி சந்து சரித்திரத்தை எழுத ஆரம்பித்தார். ஸ்ரோதாக்கள்லாம் கேட்குறான், ஆஹா நீங்கள் பக்தலீலாமிர்தம் ஆரம்பிக்கும் போது சொன்ன முதல் கதையே அவ்வளவு அழகா இருக்கே, அவ்வளவு அழகா இருக்கே, இந்த நாபாஜி எழுதினது தானா உங்களுக்கு இன்ஸ்பிரேஷன்? நாபாஜி எழுதினது மற்ற சாதுக்கள்லாம் மற்ற கிரந்தங்களில் எழுதினது இதெல்லாம் பாண்டுரங்கன் தான் என்னை பிரேரணை பண்ணி இன்ஸ்பயர் பண்ணி என்னை எழுத வச்சது அப்படின்னு சொல்கிறார் ஸ்ரோதாக்கள் கிட்ட. அது சரிதான், ஆனாலும் நீங்கள் முதல்ல ஒரு சாது சரித்திரம் சொல்கிறதுக்கு முன்னாடி நாபாஜி சரித்திரம் சொல்கிறதுக்கு காரணம் உண்டோ? நன்னா இருந்தது சரித்திரம், ரொம்ப ரசித்தோம், ஆனால் நாபாஜி சரித்திரம் மெனக்கிட்டுன்னு சொன்னேனே காரணம் உண்டோ அப்படின்னு கேட்டதுமே சொல்கிறார், ஆமாம் காரணம் உண்டே. ஸ்ரீமத் வால்மீகி ராமாயணத்தை நாம் சிரவணம் பண்ணுறதுக்கு முன்னாடி வால்மீகி சரித்திரத்தை தெரிஞ்சுக்கிறோம் இல்லையா? மகாபாரதத்தை நாம் அனுபவிக்கிறதுக்கு முன்னாடி துவைபாயனராக இருக்கக்கூடிய வியாசர் சரித்திரத்தை நாம் தெரிஞ்சுக்கிறோம் அல்லவா? அது மாதிரி தானே இந்த சாது சரித்திரங்கள் சந்து சரித்திரங்களுக்கு யாரு காரண புருஷனோ அப்பேற்பட்ட நாபாஜியுடைய சந்தை நாம் தெரிஞ்சுக்கணும் அப்படிங்கிறதுக்காக தான் உங்களுக்கு நான் சொன்னேன் அப்படின்னு சொன்னதுமே ஸ்ரோதா எல்லாருமே ரொம்ப சந்தோஷப்படுறா. இப்போ நீங்கள் நாபாஜி சரித்திரத்தை சொல்லிவிட்டேள், இனிமேல் அடுத்தது எந்த சரித்திரம் நீங்கள் சொல்ல போகிறீங்களோ அப்படின்னு நாங்கள் ஆவலாக எதிர்பார்த்துட்டு இருக்கோம். அடுத்த சரித்திரம் நீங்கள் உடனே சொல்லணும். நான் எங்கே சொல்கிறேன் அப்படிங்கிறார் மைபதி. நான் எங்கே சொல்கிறேன்? என் வாயில் வார்த்தை வருமா? என்னுடைய புத்தியில் ஏதாவது தோணுமா? ஒன்றும் தோணாது. என் வாயில் பேச வைக்கிறதும் ஸ்ரோதா பக்தா பாண்டுரங்க சமர்த்தகா, என் வாயால் பேச வைக்கிறதும் பாண்டுரங்கன் தான். அந்த சரித்திரங்கள் எல்லாத்தையும் என் மனசுல தோண வைக்கிறதும் இந்த பாண்டுரங்கன் தான். இதில் எல்லாத்தோடையும் முக்கியம் என்ன தெரியுமா? நம்ம வீட்டில் சட்டவட்டமாக சமைச்சு போடுறோம், சமைச்சு போட்டிருக்கோம், அதிதி வந்திருக்கா, சாப்பிட வந்திருக்கா. அப்போ சாப்பிட ஆரம்பிச்சதும் ஆஹா அந்த கறி ரொம்ப ரெடாக இருக்கே, கொஞ்சம் கூட அந்த கறி போடுங்க, அந்த தொகையில் அப்படியே தொட்டு சாப்பிடலாம், அந்த தொகையில் வெறும் பிசைஞ்சே சாப்பிடலாமண்ணா அப்படின்னு தொகையில் கொஞ்சம் போடுங்களே அப்படின்னு சொல்லி அவள் விரும்பி 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 கேட்கணும். யார் விருந்தாளியோ அவள் விரும்பி 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 கேட்கறதுனாலேயே விருந்தாளின்னு பேர் போட்டிருக்கு அவளுக்கு. விரும்பி விரும்பி கேட்கணும். எப்போ விரும்பி கேட்பா? காலம்பரியா ஏற்கனவே அவன் வீட்டில் மூக்கு பிடிக்க டிஃபன் சாப்பிட்டுட்டு வந்தானாக்கா இங்கே பசியே இருக்காது, மந்தமாக இருக்கும் பசி. அவள் இவாத்து நல்லா சமைப்பான்னு தெரிஞ்சுண்டு, இவாத்து ருச்சியாக சமைச்சு போடுவா அப்படின்னு தெரிஞ்சுண்டு, அங்கேருந்து காலம்பரே நான் ஒன்றுமே சாப்பிடல, நல்ல பசி, உங்கள் அது சாப்பாடு சாப்பிடங்கிறதுக்காக தான் வந்திருக்கேன் அப்படின்னு உள்ள வாசக்கதவுலேருந்து செருப்பு அவுத்துன்னு வார்த்தையிலேயே பேசின்னு வந்தா வச்சுப்போமே, இவானுக்கு நல்லா சாப்பிடுவான்னு கணக்கு போடலாம். நான் சமைச்ச சாப்பாடுக்கு உம்ம பசி சரியாக இருக்கா பார்க்கணும் அப்படின்னு உங்கள் பசிக்கும் என்னுடைய சமையலுக்கும் ஒரு போட்டி. அப்படி இருக்கும் பொழுது பசியோடு எவன் சாப்பிட்றானோ, ஒரு மந்த பசியோடு எவன் சாப்பிட்றானோ, இவன் ரெண்டு பேருக்கும் பெரிய வித்தியாசம் என்னன்னா, பசியோடு சாப்பிட்றவன் நீங்கள் சமைச்சத்தை ஒவ்வொன்றுத்தையும் அணு அணுவாக அப்படி ரசிப்பான். இந்த மந்த பசியோடு இருக்கிறவருக்கானே ஏதோ சாப்பிடுவானே தவிர அப்படி ரசிச்சுடுவான்னு சொல்ல முடியாது. அதனால உங்கள் மாதிரி இருக்கக்கூடிய ஸ்ரோதாவை பார்த்துனா இவ்வளவு பசியோடு இருக்கேளே, இவ்வளவு பக்த சரித்திர பசியோடு நீங்கள் இருக்கேளே, இவ்வளவு பக்த சரித்திர பசியோடு இருக்கிறதுனால நீங்கள் இந்த பக்த லீலாமிர்தமாக இருக்கக்கூடிய இந்த விருந்த அப்படி ரசிப்பேள் அப்படின்னு நான் சந்தோஷப்படுறேன். சமைச்சு போடுறவாளுக்கு சாப்பிட்றவா அப்படி ரசித்து சாப்பிட்டாதான் அவளுக்கு சந்தோஷம். ஏனோ தோணும் சாப்பிட்டுட்டு போனா என்ன நம்ம சமைச்சது சரியாக சமைக்கலையோ அப்படின்னு அவளுக்கே டவுட்டு வந்துடும். அப்படி டவுட்டு வரா மாதிரி நம்ம சாப்பிடக்கூடாது. அதனால தான்
ஏதோ ஒரு வீட்டில் போய் சாப்பிட்டோம், ஆனால் முழுக்க பசியோடு சாப்பிடாட்டாலும் சாப்பிட்டு ரொம்ப நல்லா சமைச்சிருக்கேன்னா 4 வார்த்தை அவள் சந்தோஷத்துக்காகவாவது சொல்லணும். சமப்பட்டு காலம் இருந்து அடுப்பில் வந்து அவளும் வெந்திருக்காளே கூட, அதுக்காகவாது ஒரு கால் உப்பு மேலே கீழே இருந்தால் கூட குற்றம் சொல்லக்கூடாது. குற்றம் சொல்லாமல் அவள் மனசை நோக்க அடிக்காமல் இருக்கணும். அப்படியே சொல்லணும்னா அப்புறம் தனியாக கூப்பிட்டு எங்கேயா சொல்லிக்கலாம். அதனால மகிபதி சொல்கிறார், பக்த லீலாமிருத்தமாக இருக்கக்கூடிய அந்த விருந்தை உங்களுக்கு கொடுக்கறது ரொம்ப சந்தோஷப்படுறேன். ஏன்னா அந்த பக்த சரித்திர பசியோடு நீங்கள் இருக்கீள். அந்த பக்த பசியோடு இருக்கிறதுனால இந்த லீலாமிருத்தம் ஏற்கனவே பாண்டுரங்கன் சொன்னது தானே ருச்சியாக தான் இருக்க போகிறது. பாண்டுரங்கன் சொன்னதே ருச்சியாக இருக்கும், அதை விட ருச்சிகரமாக இருக்க போகிறது உங்கள் பசியினால். அதனாலேயே அவன் என்ன பண்ணுவான்னா, ருச்சிகரமாக இருக்கக்கூடிய சரித்திரத்தை என் மனசில் கொடுத்து ஏற்கனவே ருச்சிக்கக்கூடியவர்களாக இருக்கக்கூடிய உங்கள் ஹிருதயத்தை வந்து உட்காந்து உங்களுடைய பசியினால் அவன் கொடுத்த சரித்திரமே இன்னும் நிறையா ருசிக்கிறத அவன் உட்காந்து ருசிச்சுட்டு இருக்க போகிறான். அதுதான் ஸ்ரோதா பக்தா பாண்டுரங்க சமர்த்தா. அந்த ஐக்கதா துஷ்டேல ஜெகநாத அப்படிங்கிறது உங்கள் பசியோடு சேர்ந்து அதை அனுபவிக்கணும் அவன் நினைக்கிறான். அதனால் அப்படி உட்காந்து அவன் ரசிப்பான். அதில் எனக்கு வந்து நீங்கள் இந்த பிரேமையோடு அந்த கதையை கேட்கணும்னு நீங்கள் நினைக்கிறேன் இல்லையா, இந்த பிரேமை இருந்தால் தான் பக்த கதையை கேட்கலாம். வேண்டாத கேள்வி கேட்கக்கூடிய குருட்டுத்தனமான கேட்கக்கூடிய கேள்விகள் கேட்கக்கூடிய புத்தியோட பக்த சரித்திரம் கேட்கவே கூடாது. இது அப்படி எப்படி ஆகலாம், அது எப்படி அவருக்கு தெரியும், இப்படிலாம் முடியுமோ, அதான் ஆகக்கூடியது இல்லையே. இப்படிலாம் 1000 கொஸ்டின் மனசில் இருக்குனாக்கா நேராக வந்து அந்த பிரவச்சனத்தை நீங்கள் எழுதுன்னு போயிடலாம். ஏன்னா பிரவச்சனம் முடிஞ்சதுக்கு அப்புறம் என்ன வந்து தெரியுமா, உங்கள் மனசில் வந்து ஒரு 100 கொஸ்டின் தான் இருக்கும். அந்த கொஸ்டின் ரொம்ப பாரமாக இருக்கும். அந்த பாரத்தை நீங்கள் அனாவசியமாக வகிப்பானே அப்படிங்கிறார் மகிபதி. எவருக்கு பிரேமை இருக்கோ அவன் பக்த கதையை கேட்கறதுக்கு வாருங்கள். அதனால தான் ஸ்ரீமத் பாகவதம் ஆரம்பிக்கும் போதே முஹு அஹோ ரசிகாஹா கூப்பிடுறார் இல்லையா, ரசிகர்களையே கூப்பிடுறார். ரசிகர்கள் வந்து உட்காரணும். ஒரு பாட்டு கச்சேரிக்கு ஒருத்தர் வந்து உட்காண்டானா அவனுக்கு தாளமும் தெரியல, சுதியும் தெரியல, ராகமும் தெரியல, சாகித்யமும் தெரியலன்னா அவன் போர் அடிச்சுட்டு உட்காருவான் அந்த கச்சேரியில். அவனால் அதை அனுபவிக்க முடியாது. எதை ரசிக்கணுமோ அதை ரசிக்கக்கூடிய ரசிகர்கள் வந்து அதை ரசிச்சதுன்னா அந்த அந்த அதை யார் எடுத்து கொடுக்குறாளோ அவளுடைய மனசு ஆஹ்லாதமாக இருக்குமே, அந்த ஆஹ்லாதம் நான் படுறேன். ஆனால் நீங்கள் பேர்பட்ட ஸ்ரோதாக்கள் நீங்கள் எல்லாருமே ஏற்கனவே பக்த விஜயம் கேட்டவர்களாச்சே அப்படின்னு மகிபதி சொல்கிறார். நீங்கள் எல்லாருமே பக்த விஜயம் கேட்டதுனால, பக்த விஜய ருச்சியை நீங்கள் கண்டதுனால, அதனால அந்த ருச்சினால் உங்களுக்கு பக்த சரித்திர பசி ஏற்பட்டதுனால நீங்களா எனக்கு நேரம் வந்து உட்காரும் பொழுது நான் எப்படி சொல்லாமல் இருப்பேன், நான் ரொம்ப சந்தோஷமாக சொல்கிறேன் அப்படின்னு பக்த விஜயம் பக்த லீலாமிர்தத்தை மேலே தொடர்ந்து சொல்ல போகிறார். அவரை மேலே வேற ஒன்று சொல்கிறார் மகிபதி. நீங்களாம் எப்படி தெரியுமா, குத்தம் குறை சொல்லாதவர்கள் அப்படின்னா என்ன அர்த்தம்னா, ஒரு கால் நான் சொல்லக்கூடிய சரித்திரத்தில் ஏதோ ஒரு குற்றம் ஒன்று இருந்ததுன்னா, ஒரு கால் அதில் ஒரு குறை இருந்ததுன்னா, அதில் குற்றம் குறை ஒன்று இருக்குன்னு எனக்கு நீங்கள் தெரிவிக்காமல் அந்த குற்றத்தையும் குறையையும் நீங்களே உங்கள் ஹிருதயத்திலே அதை சமாதானம் பண்ணிட்டு என்னுடைய குற்றத்தையும் நிறைவேற்றுறவர்கள் நீங்கள் அப்படின்னு விட்டார். என்னுடைய குற்றத்தையும் இல்லாமல் ஆக்கிறவர்கள் நீங்கள், அப்பேற்பட்ட நீங்கள் சாதுக்கள் அப்படின்னு சொல்லிட்டு இந்த ஸ்ரோதாக்களுக்கு கீழ் வந்து சாஷ்டாங்கமாக ஒரு நமஸ்காரம் பண்ணிட்டு ஸ்வஸ்தி ஸ்ரீ பக்த லீலாமிருத கிரந்த ஸ்ரவணேச்சி புரதி மனோரத பிரேமண பரிசோத பாவிக பக்த பிரதம அத்தியாய ரசானஹா அப்படின்னு சொல்லி பிரதமாத்தியாயமான மங்களாச்சரணமாக இருக்கக்கூடிய இந்த அத்தியாயத்தை இதோட முடிச்சுக்கிறார். பிரேமண பரிசோத பாவித பக்த, பிரேமையோடு சப்பு கொட்டின்னு சாப்பிட்டு இருக்கக்கூடிய சோதாக்களே அப்படின்னு சோதாக்களை கொண்டாடிண்டு இதோட முடிச்சுக்கிறார். 2வது அத்தியாயம் சாங்கதேவர் சரித்திரம் அடுத்தது அனுபவிப்போம். போலா புண்டலீக வரத ஹரி விட்டல. ஹரே ராம 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 ஹரே ஹரே, கிருஷ்ண ஹரே கிருஷ்ண 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 ஹரே ஹரே, ஹரே ராம 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 ஹரே ஹரே, ஹரே கிருஷ்ண 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 ஹரே ஹரே.